அதுதான் உனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. நான் வந்து என்ன சொல்றேன்னா, அந்த சூர்யா பேண்ட்ஸ சொல்றேன். ஆஃப்லைன்ல ரெட்ரோன்னு ஒரு படம் வருது. யாருக்குமே தெரியல. அதான் உண்மை. சரியா? அதான் உங்களுக்கு ரியாலிட்டி. வந்து மெட்ரோவாணி கேட்டா அத அது டெஃபெண்ட் மெட்ரோவாணி பண்ணி கேக்குறான் ப்ரோ. பேசணும்னா, தயவு செய்து மேல வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மத்த ஸ்பேஸ் மாரி, இந்த தலகணி ஸ்பேஸ் மாரியோ, இல்ல இந்த மாறா ஸ்பேஸ் மாரியோ, இல்ல இந்த வந்து ரோலெக்ஸ் ஸ்பேஸ் மாரியோ அப்யூஸ்லாம் பண்ண மாட்டோம். பாயிண்ட்டா தளபதிக்கு அகைன்ஸ்ட்டா, இல்ல தளபதிய விட நாங்க பெஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, வந்து டெஃபெண்ட் பண்ணி பேசுங்கடா. ராய்பன் ப்ரோ, நான் ஒண்ணு நீங்க சொல்றது கரெக்டா நான் ஒத்துக்கிறேன். ஒரு விஷயம் நான் கேக்குது ஒண்ணு, கடைசியா சூர்யாவோட படம் தியேட்டரிக்கல் அதாவது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஹிட்டான படம் எது? என்னோட அது அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டோம். ஹிட்டான படம் ப்ரோ ஏன் ப்ரோ அதுக்கு அது கூட சிங்கம் கிட்டத்தட்ட சிங்கம் கதை 2 ப்ரூவ் ஆச்சு பண்ண நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு நான் நிமிஷம் ப்ரோ ப்ரோ. இல்ல ப்ரோ, சொல்றேன். சிங்கம் 2 அது ஆச்சு நினைக்கிறேன். சிங்கம் 2 என்கிட்ட சிங்கம் டோலாம் ஆவரேஜ் தான். சிங்கம் டோலாம் ஆவரேஜ் தான். ப்ரோ டேய் டேய் ப்ரோ என்கிட்ட அப்படி என்கிட்ட ஒரு இருக்கும்போது கேள்வி ப்ரோ. என்ன ப்ரோ, ஏன்டா கதை ஒரு விடுங்க ஒரு ப்ரோ ஹீரோ ப்ரோ ஒரு நிமிஷம் ஒரு என்கிட்ட நிமிஷம் ஒரு கேள்வி ப்ரோ, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் ப்ரோ, ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். ஐம் சாரி. ஒரு ஹீரோ 2 வருஷம் ப்ளாப் கொடுக்கலாம், 3 வருஷம் ப்ளாப் கொடுக்கலாம், 4 வருஷம் ப்ளாப் கொடுக்கலாம், கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒரு ப்ளாட் கொடுத்துருக்கானா ஏன் திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க ரசிகர்கள் பத்தியும் அவங்கள பத்தியும்? தெரியுது ஸ்டோரி செலக்ஷன் ராங், எங்கேயோ சம்திங் ராங், அது ஏன் புரிஞ்சுக்கல? வருண், அது சூர்யாஸ் எனக்கு என்ன ரியலி தெரியுமா டேலண்டட். தெரியுது? இங்க ப்ரோ சூர்யா என்கிட்ட ஃபேன்ஸ் இன்னொரு ஆன்லைன்ல கேள்வி இருக்கு இருக்காங்க ப்ரோ. தெரியுமா? என் எல்லாருமே கேள்விக்கு வந்து பிஆர் இது தான் நான் நினைக்கிறேன். ப்ரோ நீ என்ன யாராச்சும் நினைக்கிற? ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ப்ரோ ஜி- ப்ளீஸ். அதாவது ப்ரோ அதிகமான என்கிட்ட ப்ரோ ஃபாலோவர்ஸ் இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் இந்த சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவனோட பிஆர் தான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா தான் ப்ரோ ஒத்துக்கிறோம், எனக்கு நீங்க சந்தேகமே ப்ரோ கிடையாது. ஆஃப்லைன்ல நான் ஏன்னா இங்க ஆஃப்லைன்ல இங்க நீங்க ஆஃப்லைன்ல ஏதாவது ஒரு அயன் பிஆர் சூர்யான்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் யாரு? நீங்க ஓகே டார்கெட். இல்ல நீங்க இங்க ஆஃப்லைன்ல நோபடி வந்து இந்த மேட்ருக்கு நான் வரேன். இந்த மேட்ருக்கு நான் வரேன் நோபடி. சரியா? சொல்லு ப்ரோ. இப்ப இங்க வந்து பேசுறானுங்களே, இது இப்ப இங்க நம்ம ஸ்பேஸ்ல பேசுறாலோ ட்விட்டு போடுறாலோ, இது வரைக்கும் நான்லாம் தளபதி நான் இது பண்ணி க்ளோசர் இன்னும் எடுத்ததில்ல. இந்த மாதிரி இப்ப இங்க மாதிரி இந்த லைலா மணி மாதிரி ஆளுகளோ, இந்த ஈஸ்வர் சரவண் மாதிரி ஆளுகளோ வந்து நான் என்கரேஜ் பண்றதில்ல. அந்த அபியூஸ் பண்றதோ இது பண்றதோ என்கரேஜ் பண்றது கிடையாது. சரியா? ஆனா சூர்யா செயல இருக்கிற நிறைய ஐடி பாத்தீங்கன்னா எல்லாமே சங்கத்துல இருக்கிற ஆளுங்க தான், அங்க ரசிகர் மன்றத்துல இருக்கிற ஆளு தான் இருக்கானுங்க. புரியுதா உனக்கு? அந்த அவங்க என்கரேஜ் பண்ற ஆளுங்க தான் இங்க கரெக்ட். அதிகம் வாண்டடாவே பண்றாங்க இங்க. ஆனா இங்க பிளேம் பண்றது நம்ம இங்க பனையூர்ல இருந்து சொல்லி அனுப்புறாங்க, ஐடிக்கு மாசம் மாசம் அமௌண்ட் போகுது வருது கோல்டு காயின், இந்த பின்பத்தை மட்டும் தான் கிரியேட் பண்றாங்க தவிர்த்து அந்த மாதிரி இங்க கிடையாது. புரியுதா உனக்கு? கரெக்ட். கோல்டு காயினை தவிர இப்ப வேற கிடையாது. அததான் வாண்டடா நீ பண்றானுங்க. நேத்து நடந்ததை பொறுத்த எல்சியூடி வரைக்கும் ரோலெக்ஸ் நீ கமெண்ட் போடுறது வந்து எனக்கு புரியுது. பட் ஆனா மேல வந்து உன்னோட சூர்யாக்கு வந்து நீ டெஃபெண்ட் பண்ணி பேசு. அதை தான் நீ நாங்க யாரும் எதிர்பார்க்கிறோம். அபியூஸ்லாம் பண்ணலடா, நீ கீழே ஏன்டா வாடா. இதெல்லாம் அபியூஸ்லாம் பண்ண பண்றீங்க? மாட்டோம் மற்ற ஸ்பேஸ் மாதிரி. உனக்கு வந்து தைரியம் இருந்தா, திராணி இருந்ததுன்னா மேல வந்து பேசு. எல்ஜி குடுக்கு ரோலக்ஸ்னு வச்சுக்கிட்டு டேய் பைத்தியக்கார கொஞ்சம் மேல வாடா. நீங்க தான்டா சூர்யாக்கு அடி வாங்கி தரீங்க முத. எல்லாம் அவ்வளவுதான் ஏய், அமைதியா தான் நீ ப்ரோ இருக்காங்க. வந்து என்ன நீங்க தெரியுமா தான் ப்ரோ பேசுற? வாண்டடா. இன்னொரு ப்ரோ நான் கமெண்ட்ஸ் ப்ரோ இன்னொரு போட்டேன். விஷயம் ப்ரோ, எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா கார்த்தியோட ஸ்டோரி செலக்ஷன் சூர்யோட பெட்டர் தான் எனக்கு எல்ஜி பர்சனலா எனக்கு தோணுது. கொடுங்கனாரு. அதை ஒத்துக்கிறீங்களா அந்த நீங்க? படம் இல்லைன்னா ரோலைக்கு அந்த இதுக்கும் இல்லாம சூரிய வேல்யூ. அதான் வந்திருக்கான் பாரு கீழே, நவீன் சூர்யான்னு ஒருத்தன். ப்ரோ மேல வாங்க ப்ரோ, அபியூஸ்லாம் டேய், பண்ண மாட்டோம், சும்மா ரோலெக்ஸ்னு பேசலாம். ஒரு பிச்சை கேரக்டர் எடுத்து இல்லனா பிச்சை எடுத்துட்டு ரோலெக்ஸ் பிச்சை நான் எடுத்து சொல்றேன் ரோலைக்கு இப்ப போட்டு கூட ஒரு இரு சொல்றேன். கேரக்டர் இரு. வரமாட்டான் ரோலெக்ஸ் அவன், காசு ப்ரோ காசுன்னு அப்படின்றவன் வரவே பேசாதீங்க. மாட்டான். சூர்யாவை ஒரு ஆளா யாருன்னே பேசுங்க. தெரிஞ்சிருக்காது. அதான்டா உண்மை. ஒரு நிமிஷம் அதான் ப்ரோ. இருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்களேன். நோபடி இப்ப ஏய் அவன் இருப்பா அமைதியா இருடா. கசகசன்னு பேசாதீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்களேன். இந்த நவீன் சூர்யா ஒரு நிமிஷம் மேல வாங்க. இங்க யாரெல்லாம் அபியூஸ்லாம் பண்ணல. இல்ல இவன் எனக்கு இருக்கிற ஏஜுக்கு ப்ரோ கீழே ஃபுல்லா ஒருத்தர் உட்காந்து அபியூஸ் ரோலக்ஸ் இதெல்லாம் இன்ஜின் ஏன்டா ஓட்டிட்டு இருக்கான் உங்களுக்கு பாருங்க. தேவையில்லாத வேலை முத. இப்ப எதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் தேவையில்லாது போட்டிருக்கேன், அவனுக்கு வாண்டடா நான் என்ன வர்றது? செய்யறது? அபியூஸ் பண்ண இல்ல கூடாதா? இந்த நவீன் சூர்யா ஐடி ஒருத்தர் எங்கேயா கமெண்ட் இருக்கு போட்டு முத? கீழே கமெண்ட் டேய் போட்டிருக்கான் பாரு கமெண்ட் இப்ப. எல்லாம் பாக்காடா. மூத்தர் சொந்தக்குள்ள நிக்கிறவனுக்கு எதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்க? வேணா மேல ஏறி வந்து பேச சொல்லு. அபியூஸ் எல்லாம் பேரணும்ல. சரியா? வேப்பா இன்னொருத்த சும்மா ஒரு கமெண்ட் பேண்ட் வாங்கி வைக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் கடைசி பேசிட்டு வரைக்கும் இருக்காது. அந்த பிஜிஎம் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் காலத்தை. டேய் தொணன்னு இருக்காடா, அமைதியாடுறா. உன்னாலதான்டா கடுப்பாகுது, அமைதியாடுறா. அதான் மேல வாங்க. இங்க இந்த நவீன் சூர்யா வரமாட்டாங்களே ப்ரோ. யாருனாலும் வாங்க. சும்மா உட்காந்துட்டு கடிச்சுக்கிட்டே கிடக்குறது டேய், என்னடா? அவன் டாக்ஸிக் போய் வேலை சிலம் மாதிரி ஆஃப்னு பாருங்கடா. உட்காந்துருக்கான். டேய் பேசுறா, டேய் அன்மியூட் பண்ணி பேசு. இந்த மேல ஏத்துறத வருவானுங்க. இந்த மேல ஏத்திட்டு வரட்டான் பாத்தியா? ப்ரோ அவனை ஏன் ப்ரோ ஏத்துனீங்க? அந்த லைக் டாக்ஸிக்கிறவன் வந்து பாஜக இல்ல சொல்லுவான்னு மாம்சே, நினைக்கிறேன் ப்ரோ. கிறிஸ் மாம்சே, அப்ப அஜித்தையோ இல்ல சூர்யாவையோ இல்ல ரஜினியோ டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒருத்தன் கூட இல்லையா? கிடையாது. உட்காந்து கழுத மாதிரி கத்திக்கிட்டே கிடப்பானுங்க, அவ்வளவுதான். அதுதான். பண்ணிவிட்ட மாதிரி கத்திக்கிட்டே ப்ரோ கிடப்பானுங்க. மேல உள்ள நோபடி ப்ரோ, மேல நார்மல் உள்ள இப்ப ரிமூவ் அடிச்சு விடு ப்ரோ. எதுனாலுமே நேருக்கு நேரம் பேசினாதான் எதுனாலும் சால்வ் ஆகும். அதான் நீ மாம்சே அவங்க சொல்றேன். அங்கிட்டு நம்ம 4 பேர் வந்து கத்த, நம்ம இங்கிட்ட ஒரு அதை 10 போய் பேர் அபியூஸ் கத்த, பண்ண போறது கிடையாது. சரியா? டே கடைசியாக கத்திக்கிட்டே நான் வந்து கிடக்க வேண்டியதுதான். பாயிண்டா தான் பேச சொல்றேன். கிறிஸ் அவன்கிட்ட யாரும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பேசாதீங்க. கிறிஸ். ப்ரோ 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 ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, கர்ணன் வந்திருக்காரு, அவர் பேசுவாப்ல.
இல்ல ஓகே கிறிஸ் ராயன் சொல்லு கர்ணன் கர்ணா. 2 பேரும் இல்ல பேசுங்க. கிறிஸ் இது பாரு. சொல்லு கர்ணா. கிறிஸ் இன்னைக்கு கர்ணன். இன்னைக்கு காலையில சோலை ஒரு ஸ்பேஸ்ல இருந்துட்டு சோலை ஏலியன் இருந்துட்டு சம்மந்தமே இல்லாம ஏகே போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க வந்து இப்போ இப்போ இன்டென்ஷன் வந்து சண்டை போடுறது தான் இருந்ததுன்னா மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே போக வேண்டியதான் கடைசி வரைக்கும். யோ கர்ணா நான் என்ன யார் ஆ, சோழ நீங்க ஆஹ் என்ன இது நீங்க இது நீங்க இருக்க சம்பந்தமே இரு இல்லாம இரு என்ன டேய் டேய் பத்தி டேய் டேய் பேசலாம்? டேய் அவன் கேட்டது ஏலியா யாருமே ஏலியா கேட்டாங்க. அமைதியா இருங்க ஒரு நிமிஷம். எல்லாம் வெயிட் பண்ணுங்க. கிறிஸ் நீ பேசு. நான் பதில் கர்ணன் சொல்லிக்கிறேன். கிட்ட நீ பேசு. நான் பதில் சொல்லிக்கிறேன். கர்ணா புரியுது, நீ சோலையை கேட்கறில்ல, சோலையை நான் கேட்டுறேன் சரியா, திருத்துறேன், அடுத்த தடவை பேசாத அளவுக்கு பண்ணிடுறேன், இப்பன்னு போயிட்டு வேண்டாம் முடிச்சிடும்னு பண்ணிடுறேன். ஆனா இதே மாதிரி உங்க சைடுல நான் 4 பேருக்கு பேர் சொல்றேன், அவங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா கர்ணா? நான் பேசல நீ நினைச்சேன்னா அது உன்னோட அறியாமத்தனம். நான் ஆல்ரெடி அதுக்கு பேசிட்டியா? நான் பேசாம இருக்கேன், நான் அதுக்கும் பேசாம இருக்கு, நான் நிறைய பேர் சொல்லிட்டேன், அவங்க இல்ல கேட்கலாம், அதுக்கு மேல நான் கிறிஸ் என்னால என்ன பண்ண முடியும்? கிறிஸ் புரியுதா? நான் உண்மையிலே காலையில என்னதான் சொன்னேன். எனக்கு வந்து நீ விடாமுயற்சி என்ன அப்பயே தெரியும். பேசினேன்னு உனக்கு தெரியும் சோலையே. நான் கேட்டுட்டு தான் இந்த லிசனர்ல ஆமா வண்டி என்ன ஓட்டிட்டு என்ன இருந்தாலும் மேலே சொன்னேன்? ஏற முடியல. ஏகே இல்ல இது என்ன இன்னும் சொன்னேன்? எவ்வளவு இது பண்ண முடியுமோ அவ்வளவு இது பண்ணி பேசிட்டு இருந்தேன் உட்காந்து. அப்படிதான் நான் அதுதான். பேசுவேன், என்ன பண்ணுவேன்? யோ, டேய் டேய் ஏலியா டேய் டேய் அமைதியா சும்மா இரு, இரு நார்மலா ஏலியா. தான் பேசிட்டு ஏலியன் இருக்கேன், மாதிரி வெயிட் ஆவேன். நார்மலா தான் இங்க பாரு. பேசிட்டு இருக்கேன். இப்ப இது சண்டைக்கு எப்படிடா வந்ததுனால சண்டை போடலாம், கிறிஸ் இப்படி கர்ணன் சண்டை எப்படி போடலாம். சொல்லக்கூடாது ஏலியா பேச கொஞ்சம் மாட்டேன். புரிஞ்சுக்க சரி ஏலியா. அப்புறம் என்னையா இருக்கு? கொஞ்சம் ஜென்யூனா அமைதியா பேசுறப்ப இருங்க. ஜென்யூனா பேசலாம். இல்ல ஓகேவா? இல்ல அபியூஸ் பண்றப்ப அபியூஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம் கர்ணா, நான் என்னமா சொன்னேன்? எனக்கு ஜிபி மேல நம்பிக்கை இருக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அது அஜித் படம் அது வந்து ஓகேயா, அந்த பாயிண்ட் ஆ, ஓகே. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி ஆ. விடாமுயற்சின்னு ஏன் போனேன்? அங்க போய் ஏன் போனேன்? நீ ஜிபியூ எக்ஸ்பெக்ட் எதுக்குன்னா பண்றேன்னா அது எல்லா ஆமா ஃபேன்ஸுமே எக்ஸ்பெக்ட் நான் பண்றாங்க. என்ன அதை நான் பண்ணேன், இல்ல ஒத்துக்கிறேன், நான் ஒன்றும் விடாமுயற்சி அந்த பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே நான் சொல்லிட்டேன், இது ஓடும், ஜிபி கண்டிப்பா ஓடும், விடாமுயற்சி ஓடாது அப்படின்ட்டு. இல்ல அதுதான் சொல்றேன். அது படம் ஓடும் ஓடும் ஓடாதுன்னு இது அன்னெசரில. அப்ப நான் இப்ப திருப்பி விஜய் படம் ஒண்ணு வருது அடுத்த வருஷம், அப்ப அது ஓடாதுன்னு சொன்னா நீ ஒத்துப்பையா? அந்த மாதிரி தானே. இல்ல நீ ஆமா சொல்லாம என்ன இருப்பியா கர்ணா? எனக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல, நான் நீ ஏன் சொல்லாம சொல்ல இருப்பியா? நான் ரசி சண்டே நிப்பாட்டி நீ பல இப்படிதான் மாசங்கள் கோட்டுக்கு ஆகுது முன்னாடியும் தெரியும். பண்ணிட்டு, கோட்டு 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 சரி, ட்ரெய்லர் கோட்டு வர நல்லா டீசர் இருக்குன்னு கட் சொன்னேன். வரும்போது ஜெமினி மேல என்ன உங்க இதுல ரிலீஸ் அப்ப இதுல சொன்னேன், சரி டேய், நான் தான் விடாமச்சு கீழே நல்லா இருக்குன்னு ஆட்டோக்காரன் சொன்னேனே கர்ணா, அந்த இது நீ காதுல கீழே வாங்கலையா? ஆட்டோக்காரன் இருக்கான், மோனேஷ் இருக்கான், இல்ல கர்ணா, நீ கேளு. ஒருத்த மட்டும் இல்ல தான் இரு, இல்ல அப்ப நீ டேய் டேய் நீ அப்ப நீ ஏழை ஏழையா மட்டும் தான் விஜய் இரு, ஃபேன்ல நீ வந்து சண்டை அமைதியா மூட்டுறியா? இரு நேரம். டேய் ஏலியா டேய் அது அமைதியா மேட்ரு கிடையாது. இல்லடா, நீ தான்டா சொல்ற, நீ ஒருத்தன் தான் நான் அஜித் அப்படி ஃபேனா? சொல்லவே அஜித் இல்லையே. ஃபேன் யாருமே நான் அப்படி என்ன பேசுவோம். சொன்னேன்? ஏலியா நான் வெயிட் எதுக்கு பண்ணு ஏக்க கிறிஸ் சம்பந்தமே இல்லாம இது பேசிக்கிட்டோம். பண்றேன்? நீ கிறிஸும் டைட்டில் கர்ணனும் போட்டிருந்தீங்க பேசிக்கிட்டோம். விடு. நோ அபியூஸ்ன்ட்டு, அதான் மேல இப்ப வந்து யாரும் கீழே இறங்க அபியூஸ்லாம் போகுது. பண்ணலையா? இல்ல 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 அதான் யாருமே யாரும் சொல்றேன். அபியூஸ் அதுக்கப்புறம் யாருமே தான் ஏகேன்னு பண்ணாங்களா? மேல சொல்றது அபியூஸ் அபியூஸா? பண்ணாலும் அவங்கள கீழே இறக்கி விட்டுருவேன் நானு. கவின்னு ஏகேன்னு எதுக்கு சொல்றது நடுவுல அபியூஸா கர்ணா? சம்பந்தமே இல்லாம குறுக்க வர? உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நடுவுல வந்துட்டு பேசிட்டு இருக்க. டேய் கீழே இதெல்லாம் தான் கர்ணா விட்டுறதா? இருந்த. அப்புறம் என்ன? அப்ப விஜய்ன்னு சொன்னா அது அபியூஸா? இல்ல இல்ல அந்த மாதிரிதான் ஏகே நான் சொன்னா நான் அபியூஸ் கிடையாது. சொன்னேன் அப்படி, நீ தான் அபியூஸ்னு இப்ப நான் ஆரம்பிச்ச. எங்கடா அபியூஸ்? டேய் அது நான் என்ன டைட்டில் போட்டிருக்காங்க அதனால மேலே ஏறி வந்தேன்னு சொன்னேன். சரி அபியூஸ் ஒரு பண்ணாங்களா டிஃபரன்ஸ். அபியூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியாச்சு கர்ணாவை, அடுத்த பாயிண்ட்டுக்கு போ, அப்படியே ஒரு இல்ல இடத்துல இல்ல நின்னு. அதுதான் பாயிண்ட். இப்ப எங்க இதுல ஒரு 2-3 பேர் பண்றாங்க, உங்க இதுல 2-3 பேர் பண்றாங்கன்னு இது வந்து நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? இது திருப்பி உங்க படம் வரும்போது ஐயோ பண்ணுவாங்க, என்னையா, அப்புறம் நான் திருப்பி எங்க ஒன்று படம் சொல்லவையா, வரும்போது நான் பண்ணுவாங்க. சொல்லவா? அஜித் விஜய் இது ஒரு சண்டை வந்து எண்டே 30 இல்லாம வருஷமா போய்கிட்டு இருக்கு. இல்ல சரி கர்ணா, இதுக்கு நான் சொல்றேன், எண்டுனா அஜித் என்ன விஜய் கர்ணா? சொல்லு சண்டைங்கிறது கர்ணா, 30 என்ன வருஷமா தான் எண்டுன்னு போய்கிட்டு சொல்லு. இருக்கு. எப்படி எண்ட் எண்டுக்கு என்ன பண்ணலான்னு பண்ணலாம்னு சொல்லு. சொல்லு கர்ணா, அதுக்கு எப்படி ஏத்த எண்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லு உங்களுக்கு என்ன கர்ணா. பண்ணலாம்? அதான் நீங்க உங்க பாலிடிக்ஸ் சைடுல பாலிடிக்ஸ் போயிட்டு உங்க காட்டுறீங்க, சைடுல போயிட்டு நீங்க எல்லாம் இல்ல மக்களுக்கு பாலிடிக்ஸ் பிரச்சனை ஒரு பண்ணணும், இருக்கு. நாங்க அபியூஸ் பண்ணணும் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. போயிட்டோன்றதுக்காக படத்தை சரி. பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் டூ மச். பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல, நீங்க ஆரோக்கியமா அந்த படத்தோட பிளஸ் மைனஸ் பேசுங்க, பிரச்சனை கிடையாது. ட்ரோல் பண்ற சரி மாதிரியோ இல்ல கர்ணா, சரி அபியூஸ் பண்ற மாதிரியோ ஆரோக்கியம் தான் பேசக்கூடாது. சரி கர்ணா, அதுக்குன்னு இல்ல ஆரோக்கியமா ஒரு நாங்க நிமிஷம் போறோம் சரியா, ஆனா நீங்க ஒரு ஆரோக்கியமா நிமிஷம் உங்க சைடுல இருக்காங்கன்னா சொல்லு, எங்க நாங்க இதுல ஆரோக்கியமா நிறைய இருக்க பேர் சொல்லுவோம். ஆரோக்கியமா தான் இருக்காங்க. ஒரு இல்ல 2-3 நான் பேர் ஒண்ணு தான் அப்படி சொல்றேன் இருக்காங்க. கர்ணா, நான் என்ன யாருமே இப்ப சொல்றேன்னா, ரசி சண்டை எல்லாம் போடுறது இல்ல இல்ல. சரி சரி சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், நான் ஏதாவது அஜித் அபியூஸ் பண்ணனா, கெட்டதை திட்டினா, என்ன ட்ரோல் கூட பண்ணி நாங்க அது கூட சிரிக்க கூடாதா? எனக்கு இல்ல புரியல. இல்ல ட்ரோல் இல்ல, சோலை ப்ரோ ஒரே வேற ஒரு மாதிரி நீங்க நிமிஷம், பண்ணீங்க ப்ரோ. ஒரே ஒரு உங்களுக்கே நிமிஷம். தெரியும் என்ன பண்ணீங்கன்ட்டு. இல்ல 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 வேற இது இனிமேல் கர்ணா வேற கர்ணா சொல்லணும். கர்ணா ஒரே ஒரு நிமிஷம். நாங்க வந்து அஜித் வந்து ட்ரால் பண்ணிருக்கோம், எல்லாம் ஓகே, இல்லன்னா யாருங்க சொல்ல. ஆனா 800 பேர் இருக்க ஸ்பேஸ்ல அன்னைக்கு வந்து வேற ஒரு ஆக்டரோட ஒய்ஃப் பேரை சொல்லி அபியூஸ் பண்ற அளவுக்கு உங்க சைடு எல்லாம் ஒற்றுமையா தானே இருக்கீங்க. அந்த மியூட்ல ஸ்பேஸ் நான் போனியா அந்த கர்ணா? ஸ்பேஸ்டே இல்ல ப்ரோ, எனக்கு அது இப்ப காலையில தான் எனக்கு இப்ப தெரியும். மட்டும் நீ வர, அப்புறம் காமனா யோ பேசினா நீ எல்லாரும் சொல்ற. எல்லாருமே யார ஃபேமிலி அபியூஸ் பண்ணாலும் தப்பு தான். அது எந்த சைடா இருந்தா என்னையா? ஃபேமிலி அபியூஸ் பண்ணக்கூடாது. நானே நீ சொன்ன ஆளுங்கள்ட்டே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் சொல்லலன்னு நினைச்சியா நீ? அவங்க உன்னையே ஃபேமிலி அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ கேக்குறியா இல்லையான்னு தெரியல. அது அபியூசர் வந்து அபியூசர் தான். ரெண்டு சைடுமே அபியூசர் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அபியூசர் அபியூஸ் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. ஆனா உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டி, உங்களுக்கு என்ன சரி மோட்டிவ்ன்றது அபியூசர் அபியூஸ் பண்றாங்க ஓகே, 800 பேரு நார்மலா பேசுற 800 பேரும் கீழே போய் உட்காந்து ஸ்மைலி போட்டுட்டு இருக்கீங்களே. கவினே இரு கவினே. எனக்கு அதெல்லாம் யாரா தெரியாதுப்பா. நான்லாம் யாரா ஸ்மைலி போடல. அபியூஸ் பண்றா? யாரா அபியூஸ் பண்றா சொல்லு.
இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லல, நான் ஜென்ரலா ம் சொல்றேன் நான். சரி கர்ணா ஜென்ரலா நான் யார் சரி திரும்ப அபியூஸ் ஜென்ரலா சொல்றேன் ஒரு இந்த நாலு ஸ்பேஸ்ல நாலு அது பேர் எதுக்கு சொல்லு நான் சரி நேமெல்லாம் ப்ரோ நீங்க யார் சொல்லுங்க. அபியூஸ் நாலு பண்றது பேர் யார் யோ அபியூஸ் சொல்லுங்க பண்றது கர்ணன் டேய் நேம டேய் சொல்லி டேய் அப்புறம் சந்தோஷ் என்ன சந்தோஷ் என் விடு விடு டிஎல்ல விடு. வந்து கர்ணன் என்ன ப்ரோ அபியூஸ் ஒரு 5 பண்றதுக்கா? பேர்த்தோட பேர் சொல்லுங்க ப்ரோ. ஒரு 5 யோ பேர்த்தோட பேர் எதுக்கியா சொல்லுங்க. நேமு? ஓப்பனாவே சொல்லுங்க நேமே ப்ரோ. தேவையில்லை, சொல்லுடா பாயிண்ட் சிம்பிள் இப்போ ப்ரோ தான். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க எதுக்கு எல்லா நேம் நீ ஃபேமிலி சொல்றீங்க? அபியூஸ் நீங்க தேவையில்லை. பத்தி பண்றத சொல்லு. கேளுங்க. இதே சத்தியம் கரண் ஒரு ப்ரோ நிமிஷம். நீ நேம் எல்லாம் இல்ல சொல்ல வேணாமா, யாராச்சும் பேசி அவங்க ரெக்கார்டோ இல்ல ஸ்கிரீன்ஷாட்டோ ஏதாச்சும் வச்சு ஏதாச்சும் வந்ததை இங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல அதுதான் ஓ கிடைக்கிறது கஷ்டம். அவன் பேரு கூட சொல்லுங்கண்ணா, நாங்களே எடுத்து கூட போடுறோம் இல்ல இல்ல ரெக்கார்டிங் அது இருந்தா. அதெல்லாம் இது நீங்க அதெல்லாம் பேரு எனக்கு கூட சொல்லுங்க. இ- நீங்க யார பேர் சொல்றீங்களோ என்னோட அவங்கள இல்ல நாங்க கரண் பேச ப்ரோ ஏய் மாட்டோம். காலை என் இப்போ பாயிண்ட் நான் இப்போ ஒரு 5 சொல்லிட்டேன்டா, நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, அவ்வளவுதான். நான் சோலையை வேணா கீழே சொன்னீங்க. இறங்கி போறேன். சரி நான் சோலையை வந்து சோலை வந்து பண்ண வேணாம்னு சொல்லி அபியூசர்னு நாங்க சொல்லல, நிப்பாட்ட சொல்றோம். சோலையை வந்து ஏரியா ட்ரோல் ஓகே சோலையை பண்ணாங்கன்னு தான் பண்ண சொன்னேன் நான். மாட்டேன்னு சொல்றோம். இல்ல சோலையை நான் அபியூஸ்னு சொல்லவே இல்லையே. சோலை வந்து சும்மா ஃபேன் ஃபைட் ட்ரிகர் சரி பண்ற மாதிரி கர்ணா, ட்ரோல் உங்க பண்ணாங்கன்னு சைட்ல தான் சொன்னேன் நான். உங்க சைட்ல வந்து தல கணேஷ், ஏகே நவீன், அதுக்கப்புறம் ஜெய் ஆகாஷ் வந்து விஜய் அபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏக்கனவனை விட விஜயோட ஏக்கனவன் கூட இப்போ சரி ஏகே நவீனை விட்டுரு. இது இல்ல ஓகே, ஏக்கனவனை விட இவங்க தல கணேஷும் ஜெய் ஆகாஷும் வந்து விஜயோட ஒய்ஃப் வரைக்கும் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ என்ன சொல்ற? ஓ அவனுங்களுக்கு நீ என்ன அது சப்போர்ட் பண்ணுவியா? அது இல்லையா, அது தப்பு தான். யாரு பண்ணாலும் தப்பு தான். இப்போ உங்க சைட்ல இருந்து தப்பு இல்ல அஜித்துக்கு போய் கனி பண்ணாலும் தப்பு தான். யார் பண்ணா யார் எங்க ஜஸ்டிஃபை சைடுல சரியா? பண்ணாங்க? இப்போ ரைட்டுன்னு யார் சரி சொன்னா? உங்க சைட்ல இல்லையா கருணா, உங்க சைட்ல கண்ணன் பாண்டியனே பேசும்போதே நீ தேவையில்லாம விஜய் பேர் எடுத்துட்டு தான் பேசுறான். நேத்து கண்ணன் பாண்டியன் பேசும்போது முந்தா நேத்து நான் சரியா, கண்ணன் பாண்டி நீங்க ஏன் அவனதான் தெரியுமா பெரிய ஆளுங்கிறீங்க. கிறிஸ்டி ஒரு நிமிஷம் இரு அவரு கிறிஸ்டி. இல்ல அவரு தானே உங்களுக்கு வந்து இருடா பாலா குட்டி பாலா ஒரு சுரேஷ் நிமிஷம் சந்திரா. இரு. நீங்க பாலா அவரே அப்பேஸ்ல பாலா இப்படி இருந்து எல்லாமே பேசுறாருன்னா எப்படி? பாலா போட்டு ஒரு நிமிஷம் இரு. பாலா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அண்ணா உங்க உங்க அவங்க ரெஸ்பெக்டா வச்சிருக்கீங்க அவரை கண்ணன் பாண்டியன. சரி ஓகே. உங்களை பேசுறாரு, உங்களை திட்டுறாரு, அதுக்கு உரிமை எல்லாமே இருக்கு. அது நீங்க சொன்னது ஓகே. ஏன்டா சம்பந்தமே இல்லாம நாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். எங்களை ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க இல்ல எங்க டேய் உங்ககிட்ட யாருன்னா வந்து நாங்க ஸ்பேஸ்ல ஏதாவது கேட்ட மாட்டாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு. இது வரைக்கும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பேசிருக்கோமா கருணா? பேசு, ஏதாச்சும் ஒண்ணுல கூப்பிட்டு உங்களுக்கு பதில் கேட்டிருக்கோமா? சொல்லுங்க. ஒரு டேய் ஓட்டு எங்களுக்கு உங்க கேட்டிருக்கோமா? ஓட்டே வேணாம்டா. ஆனா வந்து விஜய் வந்து இழுக்காம இருங்க, அதான் எங்களுக்கு வேணும். அதுதான் புரியுதா? புரியுதா? நீங்க இல்ல நீங்க இல்ல உங்க நீ நீங்க விஜய ட்ரால் பண்ணா கூட பரவாயில்ல, அதெல்லாம் ஓகேன்னு விட்டுறலாம். ஃபேமிலி எல்லாம் இழுத்தாதான் பிரச்சனையே. அவனுக்கு இல்ல ட்ரால் பண்றதே ஃபேமிலி ஐயோ வச்சு தான் அது ரெண்டு பண்றானுங்க. இல்ல சைடுமே தான் சரக்கு பண்றாங்கன்னு யோ ஏன் சாரியா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? சரக்கு என்னைய எப்பயுமே ஒன் பார்த்தா சைடு அதுதான் தான், கேக்குறேன், அஜித் எங்க ஃபேன்ஸ் தான் சைடு யார் பண்றாங்க. பண்றாங்கன்னு அது சொல்லு. அது அது இந்த மோனேஷ் கைது எங்க இருக்கான் சைடுல பாரு, பேச மோனேஷ் சொல்லுங்க. சொல்லுவான். எது மோனேஷே மோனிஷா? பதில் சொல்லு. மோனிஷ் நீ மோனு பேசு. மோனிஷும் கர்ணனும் பேசுங்க. என்ன என்ன ஐயோ இல்லையா, மோனேஷ் உங்க சைடுல பதில் சொல்லுவான்னு சொன்னேன். யார் யார் இல்ல அபியூஸ் எங்க பண்ணிருக்காங்கன்னு. சைடுல ஃபேமிலி அது அபியூஸ்லாம் யாரும் அவனுக்கு பண்றது இல்ல தெரியாத, கண்ணா. பண்ணதே இப்போ கிடையாதுன்னு சொல்லு. உங்க இதுல பண்ணதே கிடையாது. இப்போ பண்றாங்களா? மனசாட்சி இருந்தா இப்போ உண்மையா பண்றாங்களா? பேசுவ. இல்ல இல்ல இப்போ இப்ப பிரசண்டா ரீசெண்டா கூட பண்றாங்களா? அதுக்கு பண்ணதில்லைங்கிற. மட்டும் பதில் சொல்லு. இப்ப ரீசெண்டா கூட பண்ணதில்ல பண்ணதில்லைங்கிற. பண்ணதில்ல பண்ணதில்லைங்கிற நீ. பண்ணதில்ல 100%. பண்ணதில்லடா. சரி அப்ப நீங்க பொய் தாண்டா பேசுறீங்க. நான் என்னடா மேல இருங்க வந்து பேசுறது? கர்ணன் ஏய் கர்ணன் சரி நீங்க எனக்கு இவ்வளவு அந்த ஒரே அந்த நேரம் மாதிரி பண்ணது ட்விட் போய் நீங்க பேசினா ஏதாவது ஏதாவது ஏன்டா காட்டு மேல வந்து கர்ணா. பேசிட்டு நீ இருக்க? ஏதாவது ட்விட் காட்டு. யோ டைட்டில் ட்விட் என்ன போடுறது போட்டிருக்காங்க கிறிஸ்து அந்த அதுதான் மாதிரி மேல ட்விட் வந்தேன். ஏதாவது ஒரு எடுத்து நிமிஷம் இரு, காட்டு. நோபடி சரி நான் இரு அதாவது பேசுறேன். இரு பெரிய ஐடி இரு வந்து இரு அந்த மாதிரி நோபடி அபியூஸ் இரு பண்ணுச்சுன்னு நோபடி நீங்க நான் வந்து பேசுறேன். இரு யோ சொன்னீங்க. ரெண்டு சைடும் தப்பு பண்ணாங்கன்னு இருடா ஒத்துக்கலாம். ஒன்னும் இருடா அது நான் அப்படியே சொல்றேன். அது இருடா அடுத்த கட்டத்துக்கு போலாம். இருடா ஆனா நீங்க எப்பயுமே ஏகே ஃபேன்ஸை அப்படி மட்டும் தான் பழி சொல்றீங்க. அப்படி மோனிஷ் விஜய் தான்டா எப்பயுமே பேசட்டும். பண்ணாத போவேன். மாதிரி கர்ணா சொல்றீங்க. இங்க சொல்றதை பாரு, நீ கேளுடா. இவ்வளவு அது நேரம் நீ நியாயமே பேசுனது கிடையாது. கேட்டோம். மோனிஷ் ஒரு நிமிஷம் பேசுனது இருடா, பேசுறத ஒரு கொஞ்சம் நிமிஷம் பேச இருடா. விடு. ஃபர்ஸ்ட் எங்க சைடுல இப்ப ஸ்பேஸ் போடுறதே கம்மியாயிடுச்சு. எல்லாரும் வேலை அது எல்லாரும் பிஸி எங்க ஆயிட்டாங்க. சைட்லயும் தான் ஒரு கம்மியாயிருச்சு. நிமிஷம் இருடா, அவன் பேச 2 பேர் விடுறா. தான் போடுறாங்க. ஒண்ணு நீ பேசல, நான் பேசுறேன். எங்க சைடு போறது இப்ப கிறிஸ்டியன் மட்டும் தான் போடுறாரு. ஓகேவா? கிறிஸ்டியன் நோபடி இந்த மாதிரி ஆளுங்க ஃபன் ஸ்பேஸ் தான் போடுறாங்க. ஏதாவது ட்ரால் பண்ணுவாங்க, எல்லாரையும் பிடிச்சி ஃபன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா உங்க சைட்ல வர்ற மாதிரி டெய்லி வந்து ஃபேமிலி அபியூஸ் பண்ணிக்கிட்டு, டெய்லி வந்து எதுக்கு எடுத்தாலும் விஜய் விஜய் விஜய்னு விஜய் அவங்க ஒய்ஃப் பேரை சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரி இங்க யாரு யோ பேசினா அப்படி சொன்னா நானும் இங்க சொல்லுவேன். யார் இங்க பேசினா சொல்லு. ஏலியன் இங்க யார் போட்டிருக்காங்க, பேசினா சொல்லு. கனடா அததான் கார்த்திக் சொல்லணும்னு போட்டிருக்காங்க, சொன்னேன் சொல்லுன்னு ப்ரோ. சொல்றேன். யார் பேசினா? ஏலியன் ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. அதான் ஏலியன் ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. ஏலியன்லாம் இப்ப நானே போடுறது கேட்டேன். ஏலியன் இல்ல. போட்டான்னு இரு ஏலியன் இரு என்ன வச்சு எல்லாரும் கர்ணா போன கர்ணா கேட்டோம். வாரம் தான்டா ஏலியன்லாம் ஏலியன் இப்ப போட்டான். இப்ப டேய் போடுறது ஏலியனா இல்ல. போன நாங்க வாரம் தான்டா வச்சோம்டா. சும்மா போட்டான். ஏலியன் ஏன்டா மேலேயே போய் எல்லாத்தையும் சொல்றீங்க? போட்டு இருடா இது ஒரு பண்ணிட்டு நிமிஷம். டேய் இருக்காரு. போன வாரம் சரி தான்டா சரி மாமா இரு போட்டான். இரு ஒருத்த ஒரு மோனிஷ் டயலாக் போன இரு வாரம் நான் தான்டா ஏய் போட்டான். பேசிக்கிறேன். ஏலியன் இரு என்னடா நான் பேசிக்கிறேன். இரு கருணா, ம். ஏழன் போடுறானா அவனை போய் நான் கேட்டதுக்கு என்ன ஒரு ஆன்சர் சொல்றாங்க. நைட் உட்காந்து நீங்க எங்க போனீங்க, நான் தளபதி ஆபீஸ் பண்ணும்போது பார்த்துட்டு யோ வேடிக்கை பாக்குறீங்கன்னு அது கேட்கறான். மாறி மாறி தான் நைட்டு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அவன் அதான் அததான் உங்க சைடு கேட்கறான். போடவே இல்லைன்ற அதுதான் மாதிரி என்ன நீங்க பண்ண போய் முடியுது? சொல்றீங்க. இப்போ ஒத்துக்கிட்டேல. இப்ப இப்போ யார் நீ கிறிஸ்டி பேசுறோம் இல்ல, நீ கர்ணன்ட்ட உன் பேசுறது வாயால வேஸ்ட். கிறிஸ்டி சொல்லணும்ல. அவன் ஒன் சைடு தான் பேசுவான். நீ விட்டுரு, அவன்கிட்ட நீ யோ ஜஸ்டிஃபை ஒன் சைடு இல்லையா, அதுதான் நான் ஒன் 2 சைடா சைடு தான் தான் இப்ப சொல்றேன். பேசிட்டு யோ இருக்கான். இரு யோ சரியா? இரு நானும் சொல்றேன், இல்லடா 2 சைடு யோ இருக்குன்னு தான் சொல்றேன் எப்படியா நானு. ஒன் எனக்கு சைடுங்கிற? என்னன்னா நான் இல்லன்னா எப்ப நான் சொல்றேன்? சொல்ல அவன் மாட்டேன். அவங்க சைடுல நடக்கிறது எதையுமே பேச யோ மாட்டான்.
வெயிட் அங்க பண்ணு போய் யோ ஸ்பீக்கர் கூட அப்படிலாம் வாங்கி இல்லையே பேச நான் மாட்டான். சொன்னேனே. ஆனா இங்க இரு இரு பேசுறோம்னா நம்ம இரு இரு அவங்கள நான் மதிச்சு வாங்கி பேசுறோம்னு கூட கேட்டாலும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். தெரியாது. அந்த இடத்துல அவனை மதிச்சு டேய் கூட பேச மோனேஷ் மாட்டாங்க. நானும் உங்களை மதிச்சு தான்டா பதில் சொல்றேன். இரு என் இந்த ஸ்பேஸ் சைடு பண்ணா போனா நான் உன ஏய் பேசிட்டு அபியூஸ்லாம் இருக்கேன். எவ்வளவு யாராச்சும் இல்ல பண்ணிருக்காங்கன்னு என் தெரியும். ஸ்பேஸ்ல வந்து யாராச்சும் விஜய் அபியூஸ் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் என்னடா பேசினதே யாராச்சும் இல்லைங்கிறியா? அபியூஸ் எவ்வளவு அபியூஸ் ஃபேன்ஸ் இல்ல இல்ல பண்ணிருக்காங்கன்னு மோனேஷ் தெரியும்ல என் உனக்கு. ஸ்பேஸ்ல முதல்ல இரு ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். என் ஸ்பேஸ்ல எந்த விஜய் ஃபேன் வந்தாலும் சரி இல்ல மிச்சம் எந்த ஆக்டர் ஃபேன் வந்தாலும் யாருமே அபியூஸ் வாங்காம தான் நான் பாத்துட்டு இருக்கேன். கீழே ராஜேஷ் இருக்கான்,
கூப்பிடு, அவன் சரி என் என் ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ்ல வாட்டி என்ன வந்து நடக்குது? பேசியிருக்கான். என் ஸ்பேஸ்ல ஏதாவது அஜித் நீ பண்ணுங்க ஆனா அபியூஸ் பண்ணிட்டு ஆனா இருக்கீங்கயா நம்ம அப்ப ஓன நீ? நான் என்ன சொல்றேன்னா என் எங்க ஸ்பேஸ் சைட்ல நீ இரு உன் ஸ்பேஸ் சொன்னா நான் என் ஸ்பேஸ் சொல்றேன். கரெக்டா கிறிஸ், நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா எங்க சைட்ல பண்ற மாதிரி உங்க சைட்ல இருக்காங்கன்னு தான் சொன்னேன். எங்க சைட்ல நான் பண்ணவே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ இல்ல சொல்ற இல்ல நேம்லாம் அதாவது பண்ணாங்க. எது காரணம், எது ஈக்குவல் என்னது? இப்ப நான் காலையில வந்து இல்ல நீங்க எங்க இல்ல சைடும் இல்ல ஃபேமிலி ஃபேமிலி அபியூஸ் அபியூஸ் பண்ணிருக்காங்க, உங்க பண்ணதுக்கும் சைடும் ஒரு ஃபேமிலி நிமிஷம். அபியூஸ் இல்ல பண்ணிருக்காங்கன்றத தான் நான் நான் சொல்றேன். நான் என்ன அதை சொல்லுவேன், இப்ப மறுக்கலான்றது இன்னைக்கு வந்து அது பொய் தானே. ஆனா இன்னைக்கு ஆஹா, காலையில நீ வந்து ஒரு இது கேள்வி ஸ்டாப் வந்து பண்றதுக்கு என்ன சொல்ற? நீ ஸ்டாப் பண்ண இல்ல முடியுமான்னு ஸ்டாப் கேக்குறல, பண்றது எப்படி முடியும்? எங்க இப்ப சைடுல ரெண்டு இருந்து நாங்க சைடுல ஸ்டாப் இருக்குல்ல. பண்ணுவோம்டா. எங்க முடிச்சு சைடுல ப்ரோ. இருந்து இப்ப ஏலியன் சொன்னா கேட்டுப்பான், உங்க சைடுல நீ சொன்னா கேட்டுப்பாங்க. எங்க சைட்ல இருந்து மெஜாரிட்டி கம்மி சொல்லுங்க, அதான் உன்னைய சொல்றேன், அபியூஸ் பண்ணுவாங்க மெஜாரிட்டி இந்த பண்றாங்க. சரியா? கணக்குல இப்ப நீ கிடையாது. சொன்னா மெஜாரிட்டி உன்னைய மைனாரிட்டி கிடையாது. ஏலியன் நீ பேரை சொன்ன, ஏலியன் யோ நான் அப்படி சொன்னா ஏ பார்த்தா ஏலியன் மோனிஷ் அந்த நீ பாயிண்ட் எப்படி தான்டா சொல்ற? கேட்க ஏலியன்ட்ட வந்தேன். ஒரு நாங்க நிமிஷம் இருடா. சொல்றோம்டா. நீ போய் உங்க கேங்ட்ட சொல்றியாடா? கேட்பாங்களா உங்க? டேய் யோ இல்லடா என் இரு ஒரு கேங்ட்ட நான் நிமிஷம். சொல்லல, நீ சொன்ன நினைச்சியாடா? சரி நினைச்சதான் உன் சரி கர்ணா அறியாமடா. கர்ணா கர்ணா இங்க பாரு கர்ணா, நான் இனிமேல் ஒரு அபியூசிவ் ஸ்பேஸ் போடல. மத்தவங்க சைட்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் வரக்கூடாது இனிமேல். முடியுமா உன்னால? ஏலியன் அவனை அபியூஸ் ஏலியன் பண்ணியே அதெல்லாம் ஸ்பேஸ் சொல்ல போடுவாங்க முடியாதுடா. ப்ரோ. அவனுங்க அப்படிதான் பண்ணுவானுங்க. நம்ம ஒன்னும் ஏன் abuse தளபதி பண்றோம் ஃபேமிலி கேட்கல அபியூஸ் போறது பண்ணாம இல்ல. போடாம இருக்க அவனுங்க முடியுமா என்னமோ காரணம்? பண்ணிட்டு போட்டோம் அது விடு. சொல்லு. நம்ம எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு யோ சரி அது விடு, கர்ணா, சரி விடு. சரி டாபிக் இரு, அது அதை விட இன்னனால ஏன் வந்த, சொல்ற? அதான் இப்ப நான் கீழே இப்ப இறங்கி அதை போறேன், விட எனக்கு என்ன பிரச்சனை சொல்ற? இல்லை. அவன் சொல்லிட்டான்ல, இப்ப நீ கேட்டு அவன் போய் சரிடா சொல்லிட்டான். ரைட்ரா, நீ சொல்லு. நான் சொல்லிட்டேன்டா ஆல்ரெடி இந்த இதுல. இல்ல கர்ணா இன்னும் சொல்லிட்டாங்க பாரு, என் சைட்ல இருந்து ஒண்ணுமே வராது, உங்க சைட்ல இருந்து வரக்கூடாது, அவ்வளவுதான். இது ஏலியனை தான் நீ ஒரு போடலனாலும் யோ அவங்க கர்ணா, நான் போடுவாங்க என்ன ஏலியனை. அதனால நம்ம பேசுறது வேஸ்ட். நீ விட்டு வேலையை பாரு, அவ்வளவுதான். பேசுறது வேஸ்ட். அது சரியா மோனிஷே, இரு அது இவன் வாயில ஒத்துக்கிட்டோம். அவன் ஒத்துக்க நீ மாட்டான்டா. பேசாத, இவன் கர்ணன் வாயில ஒத்துக்க ஒத்துக்கிட்டு மாட்டான். போ அவன் வேற போதும். மாதிரி. கர்ணன் ஒத்துக்க மாட்டான். அவரு அவனுக்கு தெரியாது. காரணம்லாம் என்னையா வேற ஒத்துக்க மாதிரி? மாட்டாங்க. நான் ஆல்ரெடி இப்ப இதெல்லாம் நான் ஏன் பழைய 50 வாட்டிக்கு மேல நான் பேசிட்டேன்யா. அதனால என்னதான் ம். பேசியாச்சு, நான் நிறைய வாட்டி பேசிட்டேன். ஒண்ணு இல்ல கர்ணா, நீ வந்து இப்ப எங்களை கம்மியா பிளாக் இருக்கு. பண்ணிட்டு எங்களை அபியூசர் லிஸ்ட்ல போட்டு போவ, உங்க கூட ஏய் இருக்கவங்கலாம் தியாகி லிஸ்ட்ல சேர்த்துருவ. பிளாக்கு ஒரு அன்பிளாக் எல்லாம் அதை இண்டிவிஜுவல்ரா. நீ கூட என்ன இல்ல பிளாக் இல்ல, பண்ணி போற, எனக்கு அதெல்லாம் இண்டிவிஜுவலா மேட்ரு நீ கிடையாது. எதையோ பண்ணிக்கோ, ஏன்னா அது நான் வேணா ட்வீட் சொல்ல. போடுறது ஸ்பேஸ் ஏகே பத்தி பேசினா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்பா சரி நீங்க சண்டை விஜய் பத்தி வேணான்னு பிளாக் பேசுவீங்க, பண்ணிட்டு நான் போயிடுவேன். நான் அமைதியா ஏன்னா இருப்பேனா? நீ சொல்லு. கருணா, நான் ஏதாவது பேசினா உன்னால நான் பொறுப்பாக இப்ப முடியும். உன்னால நான் எதுவும் உனக்கு பேசலையே. எனக்கு சண்டை போற விருப்பம்லாம் பிளாக் பண்ண அன்பிளாக் பண்ணி விளையாடுறோம் சரியா? விடு. ஆனா இல்ல இங்க இருக்கிற நான் பசங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. இப்ப இங்க பாரு, உனக்கு நான் பிடிக்கும்னு ஒழுங்கா பிளாக் இருக்கேனா பண்றீங்களா? ஆனா சில எதுதான் எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பானா? இருக்க மாட்டாங்க. புரியுதா? இரு இரு நான் ஒழுங்கா இருக்கேனா இல்லையா நான் செல்ஃப் செக் பண்ணிப்பேன். நான் எதுவும் விஜய் பத்தி தெரியுதா? எதுவுமே பண்றது இல்ல. நான் எதுவும் ஏ போடுறது கர்ணா, இல்ல. நீ ஒழுங்கா தான் இருக்க. ஆனா ஜெய் ஆகாஷும் ஏய் தல ஏய் கணேஷும் போய் ஒழுங்கா இல்ல. பேரெல்லாம் அது ஏண்டா, சொல்லாதடா. ஒத்துக்கிறியா இல்லையா? பேரெல்லாம் சொல்லி அவன் கேட்காதடா. இல்லையா அந்த கேங்க, பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. அந்த கேங்ல 5 பேர் இருக்கானுங்க, பேர்லாம் கொஞ்சம் டெலிவிஷன் ம். பண்ணாங்க. கேங் ஒரு இல்ல கேங்னு இல்ல சொல்லு, அவனுக்கே புரியும். சரத்தை நம்ம பேரு மென்ஷன் பண்ணோம். போயிட்டான் பாரு. நான் இல்ல யோ நான் நான் வந்து இங்கதான் மியூட்ல இருக்கேன், எங்க போயிட்டேன். போனேன் சரி நானு. ஓகே. சரி நீ இங்கதான் ஒத்துக்கிறியா இருக்கேன். இல்லையா? ஜெய் ஆகாஷும் ஏன்டா யோ ஜெய் இரு, நான் தளபதி அது பண்ணது அதை நீ தப்புன்னு நான் ஒத்துக்கணும். அவங்கள்ட்டயே நீ நிறைய வாட்டி ஒத்துக்கிட்டு தான் சொல்லியிருந்தேன். ஆகணும் நோபடி சரியா? இந்த இல்லைன்னா கீழே கேட்கலையா? அவர் தளபதியோட கேட்கலையா? ஃபேமிலியா அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க டேய். யோ நோபடி நான் அபியூசர் யோ நீ சொல்ற 2 பேருமே பிளாக் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. ஏய் ஏன்னா நோபடி நான் சரி. ஆல்ரெடி நிறைய நோபடி வாட்டி பேசிட்டேன். பேசுறது வேஸ்ட். ஏன்னா அவன் அவங்க அபியூஸ் பண்ண கேட்கல, மாட்டான் பாரு. அதனால கர்ணன் நான் பிளாக் பாரு, பண்ணிட்டேன். கர்ணன் அபியூஸ் பண்ண மாட்டான். ஆனா அவங்க சைடுல அபியூஸ் நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் கண்டிக்க தேவையில்ல. அதத்தான் மோனிஷ் நான் சொல்றேன். கர்ண அபியூஸ் பண்ண மாட்டான். அவன் நல்லவன் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் இந்த தல கணேஷ் அப்புறம் வந்து இந்த ஜெயாகாஷ் மாதிரி ஆளுங்க அபியூஸ் பண்ணிட்டு தான் நீ இருக்கானுங்க. பேர் மென்ஷன் பண்ணல, ஒரு சில குரூப்பாவே மொத்தமா கிறிஸ் இருக்கு. நம்ம பண்ணிட்டு பேர் போட்டோம் விடு மென்ஷன் நோபடி. சரியா? பண்ணுவோம். அவ்வளவு ஒன்றும் அவன் சீன்லாம் பண்ணுவானுங்க. கிடையாது. பிரசாந்த் சரி அது வரைக்கும் விடு. வந்து இந்த சரி குரு கனி ஜெய குரு இருக்கான், தருண் கனிங்கிறவனுக்கு இருக்கான், ஏன் ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க. சரி இப்போ ஒரு தருண் அதை விடு. தருண் அதையும் நான் மென்ஷன் பண்ண கனி மறந்துட்டேன். கனி தருண் இந்த 3 சரி, பேரும் வந்து பயங்கரமா அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க தருண் இருக்கான், தளபதியோட குரு ஃபேமிலியை. இருக்கான். குரு தான் மேக்சிமம் அந்த இதெல்லாம் ஃபேமிலி பார்க்கும்போது லிஸ்ட்லயே உள்ள விஜய் போவாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து எல்லாம் அவனை இருக்காங்க, சூத்தடிக்க தான் ராயப்பட்ட செய்வானுங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்கள பொறுத்த சொல்லிட்டே வரைக்கும் என்ன போலாம். நினைச்சுக்கிறான்னா அவங்களுக்கு தான் இல்ல இல்ல ஆனா எல்லாமே நீங்க கருணா, இல்ல நீ ஆனா இருக்கிற இங்க இருக்கிற இல்ல 2 பேரும் சொல்றியா? சரி ஏலியன்னு சரத்துன்னு. நான் என்ன சரி சொல்றேன்னா வெயிட் பண்ணு கிரேஸ், ஏதோ சொல்ல வராங்க. மோனிஷ் வெயிட் பண்ணு. கர்ணா யோ சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா அவங்க அபியூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க பேசி இது பண்ணலாம். அது நான் உள்ளே போக அவனுங்களை மாட்டேன். கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு ஆனா அவனுங்க எங்க கனி ஸ்பேஸுக்கு வரவே மாட்டாங்க. கர்ணா நீயாவது அதான் சொல்லு. வந்திருக்கப்ப நான் சரி அப்புறம் ஏன் பார்த்திருக்கேன். கருணா, கனியை சரி வந்து வச்சு அஜித் ஏன் ஃபேன்ஸ் கனியை ஸ்பீக்கர் கனி வாங்குறதுக்கு மூலமா முன்னாடி ஏன் இருப்பா ஏகே இது இருப்பா. பண்றீங்க? யாரு இவன் கருணாண்ட இருங்க வேண்டாம் கிறிஸ். நீங்க இப்போ அதை பண்ண இது பண்ணா நிப்பாட்டவே முடியாது. நீ அதை விடுங்க. இப்போ ஆனா பேசுற டாபிக் என்ன ஆமா, தெரியுமாடா? அது சொல்லுங்க. சொல்லியாச்சு. அதை அவன்கிட்ட ஸ்டாப் நோ ஆகாதுன்னு தான் பண்ணிக்கிட்டோம் சொல்றேன். விடு. இவன்ட்டு அவனுக்கே தெரியும், அதை கர்ணனுக்கே அதை தெரியும். விடுங்க. அவன் என்ன பண்றானோ பண்ணிக்கிட்டோம். நம்ம அதை சைடுல யார் விடுங்க, என்ன அதை பண்றாங்களோ விடுங்க. பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான் விடு. ஆனா நம்ம பசங்க இப்போ அது வந்து மாதிரி நிறைய பேர் கருணா, ஆனா நம்ம தயவு பசங்க சரி செய்து எவ்வளவு நான் கம்மி சரி அந்த பண்ணிருக்காங்கிறது டாபிக் நமக்கு தெரியும். அது வந்து சரி இரு அந்த கருணா, அந்த அந்த டாபிக் விடுங்க. அந்த டாபிக் அதை விடுங்க. விடு, நான் என்ன அதை விட இன்னும் ஒரே இந்த ஒரு இங்க இது இரு கருணா, கனி
கனி ஏன் கனி உன் மாற்றம் இருங்க மட்டும் என்கிட்ட கொண்டாடாத. இங்க நாங்க பிளாக் பண்ணிருக்கோம் சரியா? நானு பாரு கனிக்கு சித்தனை மட்டும் எல்லாருமே மைக் கனியை பிளாக் கொடுக்காதீங்க. பண்ணிருக்கோம். அந்த கனி கேள்வி என்கிட்ட கனிக்கு கேட்காத. மட்டும் கனிக்கு மட்டும் மைக் கொடுக்காதீங்க தயவுசெய்து. ஆனா அவ்வளவுதான் பைத்தியமே, சொல்றேன். நாங்க பிளாக் ஏய், பண்ணிருக்கோம் அந்த கர்ணா, எவடியா புரியுதா பாரு உனக்கு? கிரியா கண்ணா, நீ வேற அவங்க நாங்க அந்த பிளாக் புண்ணா பண்ணிருக்கோம். பேசுற அதை விட பேச அவனை பத்தி பேசாத என்கிட்ட. நாங்க என்கிட்ட அந்த கேள்வியே கேட்காத. நாங்க பிளாக் பண்ணி வச்சுட்டு அந்த பிளாக் நாய் பண்ணா என்னைக்கோ துரத்து விட்டாச்சு. சந்தோஷம் தாயா.
இல்ல ஆனா நீ நீ முத அவன் பிளாக் வந்து பண்ணுவீங்க நீ ஒரு எடுத்து 500 விளையாடுவ நீ பேருக்கு மேல அவனை நீ பிளாக் டேய் பண்ணி பிளாக் வச்சிருக்க. நீயும் பண்ணிட்டு கனியே நீ மாத்தி மாத்தி 500 பேருக்கு மேல விளையாடுவீங்க. நீ பிளாக் பண்ணி வச்சிருக்க. கர்ணா ஐயோ நீயும் கனியே நான்லாம் விளையாட்டு இருப்பீங்க. அவன் கூட நான் பேசுறதே இல்ல. நீ தான் பேசுற இரு மோனேஷ். இரு என்ன அமைதியா கோத்து இருக்கண்ணே. விடுறான் பாரு. டேய் அண்ணா, நீ போன வாரம் கனிஷ் பேசுக்கு வந்த, நானே இருந்தேன், நீ என்கிட்ட பேசின. நான் லிசனர்லாம் இருந்தேன். நான் எங்க மைக் வாங்கிட்ட பேசினேன். இதே ஏதோ ஒன்னு ரெண்டு வாட்டி பிளாக் பண்ணா பேசியிருப்பேன். எப்ப அவன் கூட லிசனர்ல வர முடியும் மச்சான்? நீ பிளாக்ல சொல்றது. அவன் அன்பிளாக்ல தான் இருக்கான். ஏன்னா அவன் பிளாக் பண்ணா என்னதான் சொல்றான், கர்ணன் வந்து பயந்துட்டு பிளாக் பண்ணிட்டான்னு சொல்லி ஊருக்குள்ளலாம் டமாரா டேய், ஏய் எதுக்கு ஏன்டா என்ன அவன் அவன்லாம் சொல்றானா அப்ப நீ பயந்துட்டேன்னு அர்த்தமா? அவனே ஒரு முட்டா பைய. அதனாலதான் நான் அவன் அன்பிளாக் ஏய் பண்ணேன். இல்ல அவன் இல்ல கர்ணா சொல்றான்னா இரு கேட்டுக்கிட்டு நான் இருப்பியா? உனக்கு அவன் புரியலடா. வந்து நீ இது நாளைக்கு உன்னை வரைக்கும் ஆம்பளை இல்லைன்னு சொல்லுவான், போய் ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பியா? யார்கிட்ட கட்டினா யார்கிட்ட ஒரு கட்டினா நிமிஷம் ப்ரூவ் இரு. பண்ண? இரு கர்ணா நீ ஒரு 500 பேரை பிளாக் பண்ணி போடா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டேய் நிறைய பசங்க ஒழுங்கா கீழே கூட பேசு, எடுத்து போட்டுருக்காங்க. சரியா இப்ப அது டீசெண்டா பிரச்சனை இல்ல. பேசு கவினு. ஆனா இல்ல 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 அது இல்ல தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இவங்க அபிஸ் பண்ணல இது யாரு 500 பேரை பிளாக் பண்ணிருப்பான். அவன் சொல்றது மட்டும் உனக்கு ஒரு கஷ்டமா இருக்கா? அதுக்காக அன்பிளாக் பண்ணி யாரு வச்சிருக்கேன். யாரு கனி கனி ஏய் கனி என்ன பண்றானா அது மட்டும் கிடையாது. அவன் வந்து வேணுனே ஏகே மேல ஏட்ட வந்து எல்லா உங்க மூலமா யூஸ் பண்ணி ஏகே மேல ஏட்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எதுக்குடா இருக்கான். இங்க அதனால இன்வால்வ் நீ எல்லா ஒரு எல்லா த்ரெட் பண்ணி கூடயும் பண்ற. பேசுறீங்க? விடுங்கடா, பண்ணிட்டு போட்டா அவங்க பிடிச்சிருக்கா. அவன் அந்த அதுதான் கனி, பண்ணிட்டு அந்த இருக்கான். டாபிக்க விடுங்கடா. டேய் கனி பேரை பேசாதீங்கடா, வேற ஏதாவது பேசுங்கடா. அவனை விடுங்க. நோபடி யோ இருக்கியா இல்லையா? நீ என்ன சொன்ன அரை மணி நேரத்துக்கு சொல்லியா முன்னாடி டாபிக் என்ன சொன்ன? சொல்லியா கடைசி 10 வருஷத்துல யாருக்கு இந்த இது இவனால எதுக்கு கூப்பிட்ட போது அது சொல்லு. சூர்யா அஜித் ரஜினின்னு போட்டல எதுக்கு கூப்பிட்ட அதை மாம்சு மட்டும் சொல்லு. அதுக்கு இங்க பேசு. பாரு, காலையின் மாம்சு இங்க பாரு, ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த சூர்யா ஃபேன்ஸு ஒரு பெரிய ஐடியெல்லாம் வந்து தளபதியை வந்து டிகிரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க அவரை டிகிரேட் பண்ற அளவுக்கு என்ன பாயிண்ட் வச்சிருக்கானுங்கன்ற அளவுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ்ல வந்து பேசட்டோம். ட்விட்டெல்லாம் போட வேணாம். இந்த ஸ்பேஸ்ல இதே ஓ ஸ்பேஸ்ல இது வந்து இது வந்து சூர்யா ஃபேன்ஸ் அவனுக்கு சூர்யாவை சப்போர்ட்டா வேணா அஜித் ஃபேன்ஸ் இவன ரஜினி எல்லாம் அதை வந்து டெஃபைன் பேசிக்கலாமா அந்த பண்ணி மாதிரியா? ஒரு ரெண்டு பாயிண்ட் தளபதியை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லட்டும். அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். அவங்கள இல்ல இப்ப மதிக்கிற இது அதாவது அவங்க பேர் தான் மேல சூர்யாவே போட்டிருக்கு. ஆட் பண்ணிருக்கேன், இல்ல ஒரு காளையன் ஆளா ப்ரோ, மதிச்சு. அவனுக்கு சைடுல அபிஷியலான ஐடினா இந்த நவீன் சூர்யா இவனுக்கு மாதிரி வந்து சூர்யா கிட்டே வந்து ஒர்க் பண்ற ஐடிஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வன்மத்தை தான் கக்கிட்டு இருக்கு. ம். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல தக்காரியா. இப்போ ஃபேன்ஸ்ல 2+2 போயிட்டு 4. சேர்த்துக்கோ. ஆனா இல்ல இது வந்து ஆன்சர் சரியா. 2+2 4ங்கிறது ஆன்சர். நீங்க 2+2 5 நிரூபிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க மாம்ஸ் பேசுறீங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க. அவங்கள்ட்ட எப்படா இவனுல பதில் இல்ல இருக்கும்? நான் மாம்ஸ் கேக்குறேன், ஒரே நிமிஷம் பொறுங்க. யாராவது இவனுக்கெல்லாம் ஸ்பீக்கர்ல முதல்ல என்ன தகுதி பேசலன்னா இருக்குன்ட்டு இறங்குங்க முதல்ல கீழே. வந்து ஏகே ரூல்ஸ்னு ஒருத்தர் வராரு. இல்ல இவனுக்கெல்லாம் யாரு? முதல்ல என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து முதல்ல நம்மளை பத்தி பேசுறானுங்க. யார சொல்ல டார்கெரியா? சூர்யா ஃபேன்ஸ் கவின் ப்ரோ. இரு நோபடி நான் ஒண்ணு சொல்றது உனக்கு ஒன்னும் மண்டல ஏறுதா இல்லையான்னு தெரியல. அந்த இவங்களை ஏகே ரூல்ஸ் மேல கேட்டாலும் ஆட் பண்ண. இவனுங்க வரவும் மாட்டானுங்க. சரியா நோபடி பேசவும் நம்மளோட மாட்டானுங்க. பண்ணா தனியா பேசலாம், உட்காந்து எதுக்கே அழுவானுங்க. இதெல்லாம் போட்டுட்டு இருக்க? சரியா? சரி இந்த நாய்களை வந்து நம்ம கேள்வி கேட்கறது வேஸ்ட். அப்ப அவங்க கிறிஸ், அட்டென்ஷன் அப்போ நம்ம தான் உங்களுக்கு அட்டென்ஷன் பேசுறதுக்கு கொடுக்கும். எதுவும் பாயிண்ட்ஸ் இல்ல. திராணி தளபதி கிடையாது. அகைன்ஸ்ட் அவன் பண்ணா நம்மகிட்ட வந்து பேச பேசுறது திராணி கிடையாது. இல்ல கடைசியா அந்த ஏகே ரூல்ஸ்னு ஒருத்தர் வராரு, அவரை மட்டும் ஆட் பண்ணுங்க. யாரையாவது ஒருத்தர் வந்து கீழே போங்க. ஸ்லாட் ஃப்ரீயா தானே இருக்கு. அபியூஸ் பண்ணாங்கன்னா ரிமூவ் ஸ்லாட் பண்ணிட்டு. இருக்கியா? ஸ்லாட் இருக்கு, ஆட் பண்ணு. உங்களால ஆட் பண்ண முடியுதா பாருங்க. சும்மா ஏதோ பேருக்கு வந்து ஸ்பீக்கர்ல பேச டேரக்டா கொடுப்பாங்க, எனக்கு பேசி ஐடி போட்டு காட்டலையே. பெருமை பீத்திப்பானுங்க. நான் எனக்கு ஐடியா ஸ்பீக்கர் கூட காட்டல. கேட்டேன், ஆனா அவங்கள ஆமா வந்து ஐடி அக்செப்ட் காட்டலையா? பண்ணல அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திப்பானுங்க. எனக்கு ஐடி காட்டல நோபடி. ஐபோன் வச்சு தான் கொடுக்க முடியும். சரி, அப்போ ஸ்பேஸ் டைட்டில் மாத்திருவோமா? அதானே கிறிஸ்? மாத்து மாத்திரு. பண்ணனே வை. இல்ல நான் இவனுக்கு மாத்து அட்டென்ஷன் கிறிஸ், கொடுக்காதாங்கிறேன் நானு. நம்மளும் சரி இந்த டார்கெட் நீ உன்கிட்ட சொல்ற 2 விஷயம் தான். நீ சிவகார்த்தியும் சரி இவன் சூர்யாவும் சரி அடிக்காத. ஏன்னா இவனுக்கு அடிக்கிற அளவுக்கு ஒருத்துக்கடா. நீ விஜய் எல்லாம் நீ தளபதி வேற ஏதாவது ஒரு பேண்டமா இருந்தா அடி. கேட்கல. தளபதி பேரை வச்சுக்கிட்டு அடிக்கிற அளவுக்கு ஒருத்தான ஆளு கிடையாது. போய் மண்டலம் அடிங்க. சீமன் அண்ணன் இருக்காரு, சரியா? டிஎம்கே இருக்காங்க. அதுதான் பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்னு அஜித் அடிக்க கூடாது. அஜித் இல்ல மென்டலான் டிஎம்கே ஓகே. சீமான்லாம் சூர்யா ஃபேன்ஸோட கேவலமானவன், அவனெல்லாம் எடுக்காதீங்க. கேவலம் அதான். சரி நான் என்ன சொல்றேன், இப்ப ஏகே சார பேசணும் பிரதீப் கலெக்ஷன் தாண்டனவங்க. சரியா? ஆமா இப்ப என்னதான் பண்ண முடியும்? 1000 தான் இருந்தாலும் அப்ப என்னதான் பண்றது? அதுதான் புரியல. இத்தனைக்கும் நாங்க அபியூஸும் பண்ணல. இன்னைக்கு காலையில எல்லாம் உட்காந்து சும்மா 2 படம் இருந்துச்சு. இதை விடாம பாருங்க, கர்ணனுக்கு கோவம் வருது நீங்க பேசுறது. நீங்க அபியூஸ் பண்ணா கூட கடந்து போயிருப்பான் அன்னைக்கு. அப்போ அபியூஸ் யாரத்து சொல்லியா என்னெல்லாம் அபியூஸ் சொல்றாங்க. நம்ம குழந்தைங்கன்னா கேட்க மாட்டானுங்க. நாங்களாம் குழந்தைங்க அடிச்சாதான் திருப்பி அடிக்கும். நீ அதிக இப்ப இல்ல சோலை ப்ரோ கூட அப்படி சொல்லிடலாம். சரத்து நடிக்காதடா.
இந்த மாதிரியே பேரா இல்ல இல்ல கர்ணா அபியூசர் இல்ல இல்ல கர்ணா என்ன பிளாக் இல்ல பண்ணி வச்சிருக்காண்டா, சரத்த அசிங்கமா இருக்கா எனக்கு. சரத்து இன்னைக்கு காலையில என்ன தெரியுமாச்சு, நான் சொன்ன இந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் ஓடும் போது தெரியும் விடாமுயற்சி வந்துட்டு ஓடாது, அவுட் ஆயிடும், ஜிபி வந்து ஓடும்னு அப்பத்துல சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி கிட்ட ஜிபியோட சப்போர்ட் நீங்க பண்ணா தான் ஆனா சொல்லணும். பேசுவோம். சொலே ப்ரோ உங்களுக்கு நான் ஒரு அதுதான் அட்வைஸ் இல்ல தரேன், இத்தனைக்கும் நான் தயவுசெய்து இப்படிதான் கேட்டுக்கோங்க. பேசுவேன். நீங்க படம் ரிலீஸுக்கு அப்புறம் பேசுங்க. இப்படிதான் நீக்கு வர்றதுக்கு முன்னாடி போய் அடிச்சிட்டீங்க, இப்ப படம் உண்மையிலே ஓடல, உங்க மேலதான் பழி விழுந்துச்சு. சரியா? படம் வந்ததுக்கு அப்புறம் அடிங்க. அதான் பாத்து இதெல்லாம் இல்ல எப்படி தெரியுமா கவின் இருக்கு ப்ரோ, எனக்கு ப்ரோ, இந்த இது ஜிபிஓ என்னங்க இது? பார்த்தா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்க அசல்னு ஒரு படத்துக்கு வந்து இதே மாதிரி தான் சேம் ஃபார்முலா தான் பயன்படுத்தினானுங்க. ஞாபகம் ஏய் இருக்கான்னு இல்ல டார்கெட், தெரியல அந்த எனக்கு. இல்ல டைலாக் எல்லாமே டார்கெரியா, கேட்டாங்க, ஜிபி அங்கே இரு. வந்து இவனுங்களுக்கு ஹாஃப் பேக்டா ஒர்க் ஆகும். அது அது ஓகே. ஃபேன் டார்கரியா நீ சொன்ன ஏத்த டைலாக் படம் தான் அது. அவங்களுக்கே தெரியுது. டார்கரியா அவங்க ஒரு பையன் டியூட்டை பார்த்தேன், நான் அசல்ல விட்டது இருந்ததை நாங்க படிப்போம், நான் கண்டிப்பா அசல் ப்ரோ டூவாவே கூட நான் இருந்துட்டு போறேன்னு உண்மையாலுமே போட்டிருக்கான். ப்ரோ அசல் நான் சீரியஸா நான் பாத்திருக்கேன் சரிங்களா. அசல் அவனுங்களே டைம்ல வந்து அதான் போட்டிருந்தான் ஒரு பையன் டியூட்டு. நான் இப்போ இப்போ சார் இந்த சொன்னேன். டார்கெரியன் ஒரு படத்துக்கு நிமிஷம் வெயிட் பண்ணு. அஹ், மார்க்கோ பேசுங்க. ரொம்ப நாளா நீங்க ரொம்ப நேரமா நீங்க வந்து ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கேட்டுட்டு இருந்தீங்க, பேசுங்க. இவன் அபியூசரியா. அபியூஸ் பண்ணா தூக்கலாம் அவ்வளவுதான். யாரோட ஃபேன் சொல்லிட்டு பேசிட்டோம். இந்த மார்க் அது தெரியல. மார்க்கோ பேசியா? இவன் பாஜக சிவாயிட்டியா, ஒரு ஐடி 0 எனக்கு ஃபாலோவர்ல காமிக்கலடா. இருக்கான். 0 ஃபாலோவர் வேணும். எனக்கு தெரிஞ்ச ஐபோன் இருக்கவங்க மட்டும் தான் பேசுவாங்க நினைக்கிறேன். சரி அவன் ரிமூவ் பண்ணுங்களா. ஐயோ போடா தூக்கி கொண்டு. விடுங்க தூக்கி விடுங்க தூக்கி தூக்கி விடுங்க விடுங்க தூக்கி தூக்கி விடுங்க. விடுங்க. அதெல்லாம் இல்ல. பக்கு பாஜக சிவா. பாயிண்டா பேசுறதுக்கு இது வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் நான் ஸ்பேஸ் போட்டிருக்கேன். ஒரு அஜித் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேனு, சூர்யா ஃபேனு யாருமே வந்து பாயிண்டா பேசவே இல்லை. அப்ப காரணம் அஜித் பண்ண அப்ப நினைக்கல நீங்க நீ, எல்லாம் இங்க பாரு, அப்படின்னா நீ நீங்க பிளாக் ஒத்துக்கோங்க, தான். விஜய் தான் பெரிய ஆளு. விஜய் தான் பெரிய ஆளு. விஜய் கிரேட்டர் தான் ரஜினி, அஜித், இத வந்து சூர்யா, இதை ஓ, நீங்க ஒத்துக்கோங்க. இது சரியா? உனக்கு எல்லாம் பேசி புரியணும் இல்லையா? ஏன் நீ ஆமா சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க? இல்ல கிறிஸ், ரொம்ப அப்புறம் நாளா இவங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க எல்லா ஸ்பேஸ்லயும். இது ஒரு நிமிஷம் இருக்கு. ஏகே ரூல்ஸ்னு ஒருத்தர் வராரு, வெயிட் பண்ணு. அவர் என்ன வந்திருக்கு பேசுறாருன்னு அப்படி கீழே பாப்போம். ஆட் டு ஸ்பீக்கர் நீ அப்ப கொடுங்க. இருந்து சொல்லிட்டே ஓகே இருக்க. ஐயோ ஏதாவது ட்ரோல் ஐடியா டார்கெரியன் தான் இருக்கும். வெர்சஸ் ஏகே ரூல்ஸ். பேசுங்க ரெண்டு பேரும். ஜீரோ பாலர்ல இருந்தா தூக்கி விட்டுரு, மைக் எல்லாம் கொடுக்காத. இல்ல 0 ஃபாலோவர்லாம் இல்ல. ஆஹ் யார் அது? ஏக்க ஏதோ ரூல்ஸ். டேய் ஏகே ரூல்ஸ் அன்மியூட் பண்ணி பேசுறான். ப்ரோ டார்கெரியன் பிஸி வெர்சஸ் ஆயிடும். டார்கெரியன் இதுதான் ரெஸ்பெக்டா? இல்ல டார்கெரியன் இதான் கிட்ட பேசு. ரெஸ்பெக்டா? சார் இல்ல ப்ரோ சொல்லுங்க பேசுங்க சொல்லுங்க ப்ரோ. சார். சார் இல்ல பேசுங்க இதான் சார். ரெஸ்பெக்டா? டேய் சரத்து, டேய் சார் சரத்து, டேய் சார் பேசுங்க டேய் சார். இல்ல டேய் கொஞ்சம் இதுதான் அமைதியா ரெஸ்பெக்டா? இருடா டேய். உங்களோட இங்க ரெஸ்பெக்ட் இரு இதான். அமைதியா இருடா இரியா, டேய் சரத் நீ சரத்து, டேய் அமைதியாரு. நார்மலா டார்கெரியன் இரு. பேசட்டும். அமைதியா இருடா, டார்கெரியன் அமைதியா வெர்சஸ் இருடா ஏகே ரூல்ஸ். பேசுங்க ரெண்டு பேரும். ப்ரோ. இல்ல சொல்லுங்க ப்ரோ. எனக்கு என்ன டாபிக்னு தெரியாது. மேல நீங்க போட்டிருக்கிறதுனால இல்ல நான் நீங்க வந்திருக்கேன். எனக்கு நீங்க யாருமே கீழே தெரியாது. ரொம்ப நேரமா என்ன இருந்தீங்க, எதுக்கு நீங்க குரூப்ல கண்டிப்பா இருக்கிறேன்னு கேட்டிருப்பீங்க. தெரியாது. இல்ல நான் பக் ஆயிட்டு வெளியில போனேன். சரி, திரும்ப நீங்க இது பண்ணீங்கன்னு தான் நான் வந்தேன். எடுத்த உடனே பேசுறானா என்ன அர்த்தம்? சரி, ஏகே ரூல்ஸ் நீங்க வந்து நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். டார்கெரியனோட நீங்க பேசுங்க. என்ன டாபிக்னா, கடைசி 10 வருஷத்துல ம். அஜித் வந்து விஜயோட பெருசா என்ன புடுங்கிட்டாரு அப்படின்றத மாதிரி நீங்க பேசுங்க. ஸோ நீங்க வந்து டிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜெனியூனா பேசணும்னா பேசலாம். சரி ப்ரோ, ஜெனியூனா சரி ஜெனுவினா ப்ரோ, ஜெனுவினா தான் தான் அபியூஸ் ஜென்யூனாவே எல்லாம் பண்ண பேசலாம் மாட்டாங்க. ப்ரோ. நீங்க இல்ல யோ ஜெனுவினாவே நோபடி பேசலாம். கிளிஸ்டார் அது ரெஸ்டாரண்ட் வந்து பேசுவானா? புடிச்சிட்டாரு 15 வருஷத்துல புடிங்கிட்டாரு என்ன கடந்து எல்லாம் போயிட்டாரு இருங்க தளபதியை இல்லைங்க. தாண்டி இருங்க ப்ரோ, அப்படின்னு. 15 இருங்க வருஷத்துல நான் பேசிக்கிறேன், தளபதியை நான் விட அஜித் பேசிக்கிறேன். என்னத்த பெருசா பண்ணிட்டாரு அப்படின்ற மட்டும் நீங்க ஆ சொல்லுங்க. அப்படின்னு இல்ல தளபதி டார்கெரியன் என்ன வந்து இல்ல உங்களுக்கு வந்து பண்ணிட்டாருன்னு பாயிண்ட் நீங்க எடுத்து சொல்லுங்க. பேசுங்க. இல்ல இல்ல தளபதி இருங்க நீங்க என்ன பண்ணிட்டாரு நீங்க சரி சொல்லுங்க. ஒரு ஏகே ஒருத்தரா ரூல் பேசுங்க. நான் யார் பேசுறேன் ப்ரோ, பேசுறா? இருங்க. நான் யாரு? டர்கேரியன் பேசுறேன், டர்கேரியன் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க ஆ. சொல்லுங்க. இப்போ இப்போ வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து லியோன்னு ஒரு படம் இருக்கு, ஓகேங்களா? ப்ரோ நீங்க அந்த படம் கலெக்ஷன் ஒரு இருங்க, நிமிஷம் நான் ஒரு நிமிஷம். இல்லைங்க ஒவ்வொரு பாயிண்டா நான் சொல்றேங்க. அப்புறம் நீங்க வாங்க, நீங்க என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து ஒரு இது செட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஹையஸ்டா வந்து ஒரு படம் வந்து லியோன்னு ஒரு படம் நாங்க செட் பண்ணியிருக்கோம். அது போக வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு படம் வந்தாலுமே வந்து மினிமம் 300 350 அந்த மாதிரி வந்து நாங்க வந்து ஒரு இது செட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்ப எங்க படம் வந்து கிளாஷ் 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 வந்து இது கேஜிஎஃப் கூட கிளாஷ் வந்தது. அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணுச்சுன்ட்டு. இந்த மாதிரி நாங்க சில மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து எங்களுக்கு காம்படிட்டர்னு சொல்றீங்க. உங்க படம் வந்து ஒரு சோலோ ரிலீஸ் ஆகுது. இப்ப லாஸ்டா வந்த படமே பாத்துக்கோங்க, சோலோ ரிலீஸ் ஆகுது. உங்க படம் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டே லியோவோட, நல்லா கேட்டுக்கோங்க, லியோவோட வேர்ல்டு வைடு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் தான் உங்க படத்தோட ஓவரால் கலெக்ஷனா இருக்கு, சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எப்படி வந்து இன்னொரு காம்படிட்டர் பாயிண்ட் மட்டும் சேர்த்துக்கோ பாயிண்ட். இது இந்த சொல்லுங்க 10 வருஷத்துல அவருக்கு எத்தனை படம் வந்திருக்கு, இங்க எத்தனை படம் நடிச்சிருக்காங்க, என்ன டெடிகேஷனா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிரு.
இல்ல நம்ம புரியுதா? டெடிகேஷன் இந்த தான். இப்ப இவங்க பஸ்ல எத்தனை இவங்க ஒருத்தர் பேர்? அடுத்தது கேக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். இல்ல இல்ல ப்ரோ, நீங்க தெரியலன்னா நீங்க எங்களை தெரியலன்னு கேட்டு சொல்றேன். இல்ல ப்ரோ, ஏகே ரூல்ஸ் ப்ரோ, இப்ப நீங்க எங்களை கேட்டீங்கல்ல, நீங்க அப்படி என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்களா, அதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் பேசினேன். சரி ப்ரோ, சரிங்களா? நான் கிளாஸ்ல ஆஹ் வந்து 10 வருஷத்துல எல்லா கிளாஸ்லயுமே ஜெயிச்சிருக்கேன்னு சொல்ல வரேன் ப்ரோ. சரி ப்ரோ, நம்ம இதை நீ ப்ரூஃப் வாரிசு துணிவு என்னென்ன சரத்து படம் சொல்லு, மச்சான், என்னென்ன இரு படம் இரு சொல்லு, இருங்க, லிஸ்ட் இரு சொல்லு. ஒருத்தர் மச்சான். பேசுங்க, ஒருத்தர் கிறிஸ் பேசுங்க. கிறிஸ் வெயிட் பண்ணு டார்கெரியனே அவனை பார்த்துப்பான் விடு. ப்ரோ, இப்ப சொல்லுங்க நம்ம ப்ரோ. 10 வருஷத்துல நீங்க மத்த இருங்க ப்ரோ, கேஸ்லாம் விட்டுருங்க ப்ரோ. நீங்க நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன், நீங்க கேட்டதுக்கு சரி நான் பதில் சொல்லுங்க சொல்றேன். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க. 2014 வீரம் அண்ட் ஜில்லா எது ப்ரோ பெட்ரு? ப்ரோ என்ன கேட்டீங்கன்னா ஜில்லா தான் ப்ரோ வந்து வேர்ல்டு வைடா வந்து ஜாஸ்தியா பண்ணுச்சு. அப்படிலாம் வந்து அப்படின்னா வந்து பேசவே முடியாது ப்ரோ. அப்ப வந்து எங்களுது வந்து இப்ப சினி விடாமுயற்சியே ட்ராக்ல வந்து போய் நான் பாரு, இன்னும் எடுத்து சினி காமிப்பேன் ட்ராக்ல ப்ரோ. போய் பாரு 260 ப்ரோ, பிளஸ் சினி ட்ராக் எடுத்துருக்கேன். இதெல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் பாரு. ஏகே நீங்க ரூல்ஸ் ப்ரோ, இருங்க. ஜென்யூனிட்டியா நம்ம பேசணும் ரைட்டுங்களா? ஜென்யூனிட்டியா பேச சரி வந்தீங்கன்னா சரி ப்ரோ, பேசலாம். இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன் உங்ககிட்ட இல்ல, சொல்லுங்க. இப்ப நான் ஏதாவது உங்களை மரியாதை குறைவா ஜென்யூனிட்டின்றதுக்கும் பேசிட்டேனா? தப்புக்கும் வித்தியாசம் இருக்குது ப்ரோ. நிறைய ஜென்யூனிட்டி வேற, தப்பு வேற, ரைட்டுங்களா? ஏங்க நீங்க உண்மையாலுமே வந்து வேர்ல்டு வைடு ஜில்லா தாங்க அதிகம். சரி நீங்க அதை நம்ப மாட்டீங்க, ஏங்க நான் கேக்குறேன். அது அதுதான் இங்க பாருங்க, 10 நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்புட் போவேணாம், போட்டிருப்பீங்களா? ஒரு நிமிஷம், 10 நீங்க வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டீங்க, நான் போவேணாம். பேசுறேன், அதுக்கு இப்ப வாங்க ஆன்சர் பண்ணுங்க. துணிவு வாரிசு பத்தி பேசுவோம். நீங்க தலைவரே, கிளாஸ் நீங்க நான் தான் உன்னை பேசுனீங்க. கேட்கிற கேள்விக்கு நீங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நான் ஒரு இன்புட் போடுறேன், ரைட்டுங்களா? ஒரு கடையில வந்து நான் ஒரு 10 ரூபா போடுறேன். 10 ரூபா போடும்போது எனக்கு ரிட்டர்ன் வயசு 15 ரூபா வந்தது பெருசுங்களா, ரிட்டர்ன் வயசு 8 ரூபா வந்தது பெருசுங்களா ப்ரோ? அப்படிங்களா ப்ரோ? இப்ப நான் சொல்லட்டுங்களா, உங்களை நம்பியே 10 ரூபா தான் போடுவாங்க சரிங்களா, ஆனா எங்களை நம்பி 100 சரி, ரூபா போடுவாங்க ப்ரோ. அது 100 இப்ப ரூபா போட்டு உங்களை நம்பி 90 10 ரூபா ரூபா தானே வருது. போடுறது பெருசா, 100 ரூபா போட்டு இல்ல 90 ரூபா வந்து தானே 100 வருது. ரூபா இரு போடுறது இரு பெருசா? பாலா 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 ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் இரு. ஏகே மச்சான் ரூல்ஸ் இரு, ஒரு இரு ஒரு கேள்வி இரு ஒரு மட்டும் நிமிஷம் கேட்டுக்கிறேன் மச்சான். ப்ரோ ஒரு கிளாஸ்ன்னு நிமிஷம். பேசுனீங்களா ப்ரோ? டேய் ஏகே அவனுக்கு ப்ரோ, புரியலடா, நம்ம அவனுக்கு புரியல, துணிவு ஒரு நிமிஷம் இரு. துணிவு வாரிசு ப்ரோ பேசுவோம். இங்க பாருங்களேன், நான் திரும்பவும் சொல்லிட்டேன், ஒருத்தர் பேசுறதுனா பேசுங்க, இல்லைன்னா என்னைய தூக்கி விட்டுருங்க. இரா பாலா யார் நான் பேசுறா? பேசுறேன் ஒரு நிமிஷம் இரு. நான் அதுதான் பேசுறேன் ப்ரோ, நான் பேசுறேன். ஏகே ரூல்ஸ் ப்ரோ. நானே டார்கர் பேசுவேன் அமைதியாரு, ப்ரோ, நீங்க அமைதியாரு, தான் கிளாஸ்ல டார்கர் இருந்தீங்க. அமைதியாரு, பாலா டார்கரே அமைதியாடுறா ஒரு பாலா, நிமிஷம் ஒரு இரு, நிமிஷம் பாலா. ரைட் ப்ரோ டார்கர் ரைட் நீங்க அமைதியாரு. நான் ஏகே இது இப்ப யாரு? சரத்தரனா இவங்க பேசட்டும், இது சோலை பேசட்டும். நான் நான் பேசுறேன் சரத்தரனா நான் சோலை பேச. சரத் நான் பேசுறேன் நான் பேசுறேன். ஓகே, ஏகே ரூல் சரத் ஆ ஏகே ரூல்ஸ் பேசுங்க. ரைட், ஏகே ரூல்ஸ் இப்போ 2 படம் சொல்லுங்க. வந்திருக்கு, வீரம் ஜில்லான்னு வந்திருக்கு. எப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட்டுமே 100 ரூபாய் சரியா? இப்ப சரி எங்க ப்ராடக்ட் வந்து 180 ரூபாய் பண்ணிருச்சு, வித்துருச்சு நூ- ஏலத்துல. சரி உங்களுக்கு சரி 150 ரூபாய் போயிருக்கு. அப்ப யாருக்கு அதிகம், யாருக்கு வின் பண்ணிருக்கு இந்த யோசனை? ப்ரோ, இப்ப உங்களது வந்து நீ 100 என்ன ரூபா பண்ணிருக்குன்றத ப்ரொடியூசர் சொன்னிருக்காரான்னு கேக்குறேன். உங்களோட பட்ஜெட்டுக்கு இருக்கு? உங்க படம் வந்து கலெக்ஷன் ஜாஸ்தினா எங்க அந்த டைரக்டர், இப்ப எங்க அந்த டைரக்டர் போனாரு? டைரக்டர் முக்கியமா, ஹீரோ முக்கியமா? இல்ல சரத், நான் பதில் ப்ரோ சொல்லட்டா? டைரக்டர் ஹீரோ டைரக்ட் வந்து எல்லா வெயிட் பண்ணு, ப்ரொடியூசரையும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அப்படியே உங்களது ஓன் ப்ரொடியூசர். டைரக்டர் அமீர் ப்ரோ கானோட படம் திரும்பவும் பண்றாரு சொல்றேன், ப்ரோ. இல்ல திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு பேச டிபேட் பண்ண முடியலன்னா என்னைய தூக்கி விட்டுருங்க. நான் தெளிவா தானே பேசிட்டு இருக்கேன், ஒருத்தர் சரி, தானே ஓகே, நான் பேசுறேன். வெயிட் பண்ணுங்க சரத், வெயிட் பண்ணு. நான் ரேவந்த் ஒருத்தர் நீ தானே பேசு. பேசுறேன், ஏகே ரூல்ஸ் எனக்கு ஒருத்தர் டிபேட் பண்ணுங்க. இல்ல 4 பேர் சரி, நான் டிபேட் பண்றீங்கன்னா பேசலாமா? தெளிவா டிபேட் பண்ணுங்க. ஏகே எனக்கு ரூல்ஸ், நான் ரேவந்த் நான் மட்டும் என்ன பேசு. சொல்றேன், ஹலோ கேக்குதா? அதுதான் ஏகே ரூல்ஸ். நீங்க கேட்ட கேள்வியெல்லாம் நான் கேட்டுட்டு கேக்குதா? தான் இருந்தேன். நான் பதில் சொல்றேன். கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? எப்படி கேக்குது ஏகே ரூல்ஸ் ப்ரோ? கேக்குதுன்னா கேக்குதுன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சிம்பிள் போடுங்க. கேக்குது. நான் பேசுற கேக்குதா? இங்க எல்லாருக்குமே கேக்குது நீ ஆட்டோக்காரர் பேசுறது. பேசுறாரு, உங்களுக்கு கேக்குதா? ஓகே, நான் பேசுறேன். ஏகே ரூல்ஸ் சரி, ஓகே, நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வரேன். அப்போ வாரிசு துணிவுல வந்துட்டு துணிவு வந்துட்டு ஃபிளாப்புங்கிறீங்களா நீங்க? போயிட்டா அவருக்கு பக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பக்கா இல்ல அவருதான் கிளாஸ்ன்னு. டேய் அவருதான் நீங்க ஒரு கிளாஸ்ன்னு நிமிஷம்டா, வந்தாரு. 2 பாயிண்ட் இல்லடா, ஒரு நிமிஷம்டா, 3 பாயிண்ட்ரா, சிம்பிளான பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் பாரு. அந்த படம் வந்து வாரிசு வந்து 200 கோடி பட்ஜெட்ரா, துணிவு 120 கோடி பட்ஜெட்ரா. சேலரி வைஸ்லயே வித்தியாசம் இருக்குடா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன், லைனா சொல்றேன் கேளு. எவனாவது வந்து கோமாளி இந்த மாதிரி ஏதாவது டிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு நினைச்சேன். ரெண்டாவது பாயிண்ட், வாரிசு பர்சன்டேஜாவே வந்து துணியை விட ப்ராஃபிட் ஜாஸ்தி. ஏன்னா ஓடிடி சேல் வேல்யூ, டிஜிட்டல் சேல் வேல்யூ, ஆடியோ சேல்ஸ் வேல்யூ, இதோட வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணு. நீ படம்னா அது எண்டு வந்து எல்லாமே நீ வந்து சொல்றோம். அதே மாதிரி தியேட்டரிக்கெல்லாம் உனக்கு பர்சன்டேஜ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆந்திரா ரீஜன் எடுத்துக்கோ. ஆந்திரா ரீஜனோ இல்ல கர்நாடகா வச்சுப்போம். கர்நாடகாவில் காமனா வச்சுப்போம்.
கர்நாடகால வாரிசு வந்து விற்க போறாங்கன்னா 10 கோடிக்கு விற்பாங்க. இப்ப துணி விற்க போறாங்கன்னா 5 கோடிக்கு தான் விற்பாங்க. ஏன்னா வேல்யூ அவ்வளவுதான் இருக்கு. நீ அந்த வேல்யூ வச்சு நாங்க வந்து பர்சன்டேஜ் ஜாஸ்தி எடுத்துட்டோம், 2% கூட 1% கூட எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஓவர்சீஸ் வேல்யூ, ஆமா அவனுக்கு 13 கோடி தான் வந்து வித்திருக்காங்க, நம்மளுக்கு வந்து வாரிசு வந்து 30 கோடியோ 35 கோடியோ வித்தாங்க. இது யாரு தப்புடா? நான் உனக்கு புரியுதா? 2 பேரும் ஒரே அதுதான் சரத்து. இல்ல சரத் சரத் அது யாரு தப்புமே கிடையாது. இது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தருக்கு மார்க்கெட் இருக்கு, அந்த பிரைஸ் கொடுத்து வாங்குறாங்க, ஏன்னா அந்த பிரைஸ கொடுத்து ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம், அந்த மார்க்கெட்டை தக்க வைக்காது அஜித் தப்பா இல்ல நம்ம தப்பா? அது அஜித் ஃபேன்ஸ் தப்பு. ஏன்னா இல்ல நான் அஜித் தப்புன்னு சொல்ல மாட்டேன், டார்கேரியன் அஜித் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அஜித் ஃபேன்ஸ் தப்பு. ஏன்னா அவங்க வந்து அதிக படத்தை ப்ரொமோட் பண்ற டைமை விட, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், நாளன்னைக்கு வந்து வலிமை ரிலீஸ், நாளன்னைக்கு விடாமுயற்சி ரிலீஸ்னா இன்னைக்கு உட்காந்து விஜய் பத்தி பேசின குரூப் அவங்க. இல்ல ரேவந்த் அவர் சொல்ற பாயிண்ட் படி பார்த்தா வந்து இன்னைக்கு இல்ல அவர் சொல்ற பாயிண்ட் படி பார்த்தா ஒரு நிமிஷம் இவ்வளவு வேலையிடான பாயிண்ட் எல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட பேச வேணாம் ப்ரோ. அவன் ஒரே வார்த்தையில அவனே சொல்லிட்டானா தருகுறின்னு. 10 வருஷமா நாங்க கிளாஸ்ல நாங்க தான் ஜெயிச்சோன்றோம். 10 வருஷத்துல எண்ணி பார்த்தா 3 படம் தான் வந்திருக்கும். அவங்ககிட்ட போய் என்னன்னு நீங்க போய் பேசுவீங்க சொல்லுங்க? அவனுங்கிட்ட ஒன்னும் பேச முடியாது ப்ரோ, வேஸ்ட் அவனுங்கிட்ட பேசுறது. அவன் தான் ஒரே வாரத்துல அடிச்சுட்டான், ஃபர்ஸ்டே நம்மள அடிச்சுட்டான். 10 வருஷத்துல வந்து நாங்க கிளாஸ்ல நாங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்கோம்னு. நீங்க ஃபேக்ட் எல்லாம் கொண்டு வந்து 10 வருஷத்துல 2 கிளாஸ் விட்டுருக்காங்களா? 10 வருஷம் கிளாஸ் விடுங்க ப்ரோ, முதல்ல டிராகனை பீட் பண்றது சொல்லுங்க. அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன், நீங்க ஒரே 10 பாயிண்ட்ல அடிச்சுட்டு போயிடுங்கன்ற. அவன் வந்து 10 வருஷமா ஏன்னா 10 வருஷமும் 10 படம் கொடுத்த மாதிரி அவன் கிளாஸ் டிராகன் அபிஷியலாவே போட்டாங்க. இல்ல டிராகன் அபிஷியலாவே ஒன்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, 1 மில்லியன். இல்ல டார்கன், அதுக்கு தான் நீ டார்கன் நீ தான் வளவளன்னு பேசிட்ட அவங்கிட்ட. அதுதான் நான் சொன்னேன், நீங்க அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்கடா. அவனுங்கலாம் சுத்தி வளர்க்கிற நீ டார்கன். அவனுக்கு எல்லாமே அப்படி சொன்னாவாச்சும் புரியுதானு பாருங்க. ஒரு நிமிஷம் ஒன்னு மட்டும் நான் சொல்றேன்யா. உனக்கு மட்டும் பிஎம்எஸ் இந்த டிராகன் படம், இந்த சிவகார்த்திகேயன் படம் எல்லாம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, இன்னமும் அவங்க வேர்ல்ட்ல வந்து தலைதான் மாசுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பிஎம்எஸ் மட்டும் இல்லன்னு வச்சுவாங்களே, விடாமுயற்சி 250 கோடியில இருந்து 300 கோடி ஆக்கியிருப்பாங்க வாயிலேயே. அவங்களுக்கு தெரியாம ஒண்ணுமே நம்ம தான் காம்படிட்டர்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அவங்க போய் என்ன நம்ம நிரூபிக்க முடியும்? யாராவது பேசலன்னா கீழே போங்க, நிறைய ஸ்பீக்கர் வந்து ரெக்வெஸ்ட் வந்துட்டு இருக்கு. மாம்சா என்ன தூக்கி விட்டுரு மாம்சா. ஏன் உனக்கு கை இல்லையா, நீ போக முடியாதுல? மாம்சா போன் அங்க இருக்கு. அங்க இருக்கா? இந்த ரஜினி பண்ண கீழே அறிக்கக்கூடிய அந்த காலையும் காளையனா காளையன்னா ஒரு 10 நிமிஷம் பேசினா சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி, ஒருத்தன் பேச முடியல. அதான் இல்ல ராஜேஷ் நீங்க பேச ஓகே நான் ஆட்டோகிராம் பேசுறேன், ஏகே ரூல்ஸ். நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட சொல்லிடுறேன். நீங்க பேசுனதெல்லாம் கீழ இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு நான் மைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவர் கொடுக்கல. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். ஆட்டோகாரனோட நீங்க பேசுங்க. ஆட்டோகாரன் வெர்சஸ் நீங்க. ஆட்டோகாரன் ப்ரோ, அந்த டிராகன் மட்டும் மறந்துடாதீங்க. சரி, அப்ப அவர் மட்டும் தானே பேசுவாரு, இடையில யாரும் குறுக்க பேச மாட்டாங்கல்ல? பேச மாட்டாங்க. மட்டும் தான் பேசுவாரு, வேற யாரும் பேச மாட்டாங்க. நீங்க பேசுங்க. சரி, ஆட்டோக்காரர் என்ன கேக்குறாரோ கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன். ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க வந்துட்டு இந்த லாப நஷ்ட கணக்குலாம் சொன்னீங்க, சரியா? நீங்க சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு ப்ரொடியூசர் சொன்னாங்களான்னு கேட்டீங்க. இப்போ லாப நஷ்ட கணக்கு வந்துட்டு உங்களுக்கு மட்டும் உங்க ப்ரொடியூசர் சொன்னாங்களா? நான் இவ்வளவு சம்பளம் கொடுத்தேன், இவ்வளவு பட்ஜெட்ல எடுத்தேன், இவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு உங்க ப்ரொடியூசர் சொன்னாங்களா? சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2011ல இருந்து 2024 வரைக்கும் எல்லா ப்ரொடியூசரும் கணக்கு கொடுத்திருக்காங்களா? 24 வந்துட்டு நாங்க வந்துட்டு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, சரியா? கோட்டா இருக்கட்டும், கலெக்ஷன் ரிப்போர்ட் யாரு ப்ரோ கொடுத்திருக்கா? ப்ரொடியூசர் தான் கொடுத்திருக்காங்க, வேற யாரு கொடுப்பா? யாரு? ப்ரொடியூசர் தான் கொடுத்திருக்காங்க. கோட்டுக்கு என்ன படம் ப்ரோ? என்ன படம்? லியோன் சொல்லிட்டேன், கோட்டு லியோன் சொல்லிட்டேன். அதுக்கு மேல என்ன? சரி, வலிமைக்கு வந்து 200 கோடின்னு ப்ரொடியூசர் கொடுத்திருக்காரு, அதையே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க?
நான் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லவே இல்லையே. 200 கோடி தான் உங்களோட ஹையஸ்டாவே வந்துட்டு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, எங்களுக்கு 455 கோடி போட்டு 540 கோடி அபிஷியலா வந்துட்டு போட்டிருக்காங்க லியோ. அதுக்கப்புறம் வந்துட்டு வீரம் ஜில்லா பத்தி பேசுனீங்கல்ல, அந்த வீரம் ப்ரொடியூசர் எங்களை வச்சு எடுத்த பைரவாவுக்கு வந்துட்டு 100 கோடி ரூபாய் அபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டிருக்காரு. ஏது அபிஷியலா கலெக்ஷன் கொடுத்து அடுத்த நாளே வந்து ரைடு வந்துச்சு அந்த மாதிரியா ப்ரோ? நியாயமா பேசணும். இங்க பாருங்களேன், நியாயமா பேசுனீங்கன்னா இங்க பாருங்க, யார் ப்ரொடியூசர் இருங்க ப்ரோ, நியாயமா பேசுனீங்கன்னா நியாயமா பேசணும். ஒரே நிமிஷம் ஆட்டோ ஒரே நிமிஷம் தப்பு இல்ல ஒரே நிமிஷம் தப்பு ஒரே நிமிஷம். ஏகே ரூல்ஸ் இப்போ ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு படம் ஒரு ஒரு சோர்ஸ் ஒரு அமௌண்ட் போடுறாங்க, சொல்றத கேளியா பைத்தியக்காரா, சொல்றத கேளியா, சொல்றத காதை கொடுத்து கேளியா, முதல்ல பேச பேசாம கம்மிடுறா. இந்த ஸ்பேஸ்ல வந்து வாய முடுறாவா, அப்படிதான் பேசுவேன். சொல்றத கேள்றா பைத்தியக்காரா, சொல்றத காது கொடுத்து கேளு. ஒருத்தன் வந்து கலெக்ஷன் போடுறானா, ரைடு வரானா, நெக்ஸ்ட் டே ரைடு வந்தாவோட ரைட்ல மாட்டினாங்களா, ரைட்ல வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்களா இந்த படம் இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த படம் நீங்க சொன்னது வரல, அதை விட கம்மியா தான் வந்திருக்குன்னு எங்கேயாவது டிக்ளேர் பண்ணிருக்காங்களா, அதை சொல்லி நீ பதிலு. முதல்ல பைரவா ப்ரொடியூசர் ஒரு நிமிஷம் ப்ரோ, இவன் முட்டா பையன் ப்ரோ, முட்டா பையனை தூக்கி வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. டேய் முதல்ல டிராகனை பீட் பண்ணிட்டு வாங்கடா. வித்தியாசமே தெரியல. முதல்ல பிஎம் நீ எதையுமே நம்ப மாட்டேன், கலெக்ஷனை நம்ப மாட்டேன், பிஎம்எஸ் யாவது நம்புங்கடா. பிஎம்எஸ் உங்களோட டிராகன் அதிகமா போயிட்டு இருக்குடா, அதிகமா நம்ப மாட்டீங்க. எனக்கு ஒரு டவுட், நோபடி கிறிஸ் முதல்ல இந்த ஸ்பேஸ் எதுக்கு போட்டீங்க? அதுவே எனக்கு தெரியல, இவங்க ஏன் தெரியாம இந்த ஸ்பேஸ் எடுக்கணும். சாரி மியூட் போட்டதுக்கு. அஜித், ரஜினி இல்ல வந்து சூர்யா ஃபேன்ஸ் விஜயை விட நீங்க பெரிய ஆளு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்றதுக்கு தான் அந்த ஸ்பேஸ். இல்ல நோபடி, அதுதான் பிஎம்எஸ் நிரூபிச்சுட்டு போயிட்டானா, அதுக்கப்புறம் இன்னமும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. வாய்ப்பு வந்து முடிஞ்சாவது நிறுவீங்கடான்ட்டு ஒரு வாய்ப்பு இல்ல. ஒரு நிமிஷம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் தான் முட்டாத்தனமான ஸ்பேஸ். நான் கீழே இறங்கிக்கிறேன். முதல்ல இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோங்க. ஆப்போசிட்ல யார் இருக்கா, நாங்க பேசினா நீ பேசவே விட மாட்டேன். அப்புறம் 4 பேர் பேசுறோம், 3 பேர் பேசுறான்னு பேசிட்டு சொன்ன இடையில நீ மரியாதை கொடுக்குற மாதிரி நீ பேசுனியா? நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரைடு வந்ததுன்னு சொன்னேன், நான் அதுல கூட நான் அவனை நிப்பாட்டி நான் சொல்றேன், உனக்கு பேச விடுறேன். பேசாம நீதான் கத்தின்னு இருக்க, யாரோ சூத்துல வாடா போடான்னு சொன்னதுனாலதான் கத்துனேன். ஆமாடா டேய், நான் உன்னை அதுக்கப்புறமா பாடியிலே பேசின்னு இருக்கேனே. நீ ரைடு போன ப்ரூஃபா போடு. பைரவா படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு ரைடு போன ப்ரூஃபா போடு. ரேவந்த் கூட பேசு, பாயிண்டா பேசு, நீ பாயிண்டா பேசுறியா முத? பைரவா பட டேரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு ப்ரூஃப் போடு முத, ரைடு போனாங்கன்னு. முதல்ல வளன்னு பேசுறது சம்பந்தம் இல்லாம ஏன் ட்ரிகர் ஆகணும்? பாயிண்ட் இருந்தா பாயிண்ட். மைக்க நீங்க முதல்ல ஏன் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? கிறிஸ் நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன். கத்தாதே முத. கிறிஸ் நோபடி இங்க பாருங்களேன், ஏகே ரூல்ஸ் எங்க பேச விடுங்க. ஏகே ரூல்ஸ் இது உங்க அப்பா வீட்டு ஸ்பேஸ் கிடையாது. ஏகே ரூல்ஸ் நாங்க பேசுறோம். முதல்ல கையை தூக்கி பேசுறீங்க. ஒருத்தர் பேசுறீங்களா, 4 பேர் பேசுறீங்களா? உங்ககிட்ட பேசவே இல்லையா? மியூட்ல ஏரியா. ஒரு நிமிஷம் கிறிஸ் கிட்ட பேச விடியா? அதெல்லாம் விடு. அண்ணா ஆட்டோ வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். யோ கிறிஸ், இதெல்லாம் வந்து உண்மையுமே சொல்றேன், நீ என்ன பண்ணாலும் ப்ரூவ் பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்லி நோபடி இதெல்லாம் தேவையில்லாத இது கண்டென்ட் மாத்தி நம்ம பண்ணா பேசுவோம். சரியா ஒரு நிமிஷம் வெயிட் அண்ணா. வாய்ப்பே இல்ல, இது அசிங்கமா இருக்குண்ணே, அவமானப்படுத்துறீங்க. ஏன்னா டிராகன் கீழே இருக்கிறவங்க கீழே கூப்பிட்டு நீங்க வந்து சரிசமா உட்கார பேசிக்கிட்டு ஒழுங்கா மாத்திரியா நோபடி. ஏன்னா அதுக்கப்புறம் உங்க கூட நான் உன்ன அபியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ணா ஆட்டோண்ணே சும்மா இருண்ணா. நீ டிராகன் கீழே இருக்காங்க ப்ரோ. நான் யாருமே உள்ளார வர மாட்டாங்க. டாபிக்க மாத்திட்டு நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க. டாபிக் போட்டு அவ்வளவுதான் ப்ரோ. டாபிக் மாத்தியாச்சு ப்ரோ. நீ கீழே போற ப்ரோ. இல்ல சரி இல்ல நான் இத வச்சா புடிங்கிடுவேன் போடா அப்படிங்க. இந்த ஸ்டேஜ்ல கர்ணன் ஒருத்தர் வந்தார் பாத்தீங்களா, அத பாத்துட்டு தான் நான் வந்தேன். இல்லன்னா நான் வந்திருக்க மாட்டேன். சாரி. தேங்க் யூ. தலைவன் இல்ல கடைசியில தலைவன் கட்டி அங்க கிறிஸ்
ஏன்டா அந்த சொல்லுயா. டாபிக் வச்சீங்க? ப்ரோ நான் கீழே நான் ரியோ விக்கின்னு ஒரு ஐடி இருக்கும் ப்ரோ, அவனை மேல தூக்குங்க ப்ரோ, போட்டு அடிப்போம். நாய் வாழ நிமித்தம் இல்லாதடா. ஏன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏ அத புரியலையே. நான் சொல்லிட்டேன் மாத்தியாச்சுயா நோபடி. தண்ணிக்கானு, மேல அதை ஸ்பேஸ் மாத்தியாச்சு விடு. டைட்டில் மாறிடுச்சா இல்லையா? அவனே உலகத்துல அஜித் படம் 1000 கோடின்னு இருக்கிறானுங்க. அவங்கள சரி போய் என் குழப்பிக்கிட்டு தண்ணிக்கானு, இருக்கீங்க. மேல ஸ்பேஸ் டைட்டில் மாறிடுச்சா இல்லையா அதை சொல்லு. மாறிடுச்சு மாறிடுச்சு. மாறிடுச்சு 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 மாறிடுச்சு. மாறிடுச்சு. அவ்வளவுதான் விடு. வேற யாருக்கு ஸ்பீக்கர் கொடுக்க சொன்னீங்க? ப்ரோ யாரோ ராஜு ஆனா யாரோ ராஜு பாயா ரியோ மைக் விக்கி கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா ரியோ கிறிஷ் விக்கியா? பாடி சோடா ஆளைய கிறிஸ் காணோம். ரியோ விக்கின்னு யாருன்னு பாரு. கீழே இதுக்கு டைட்டில் இது கொடு, ஸ்பீக்கர் கொடு. எனக்கு காட்டலையே. போயிட்டான் விடுங்க. விவரம் நோபடி விவரம் நான் தெரியாத வந்தா நோபடி நீ யாரோ ராஜுபான் மைக் காட்டுக்கிட்டே இருக்கு, உனக்கு காட்டலையா? எனக்கு யாரு காட்டல. அவன் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கான் டேக் பண்ணி. யாரா அதை கத்திரிக்கையா? டேய் சிப்பு கலட்டி இருக்கான். வேணும்னா ஆனா வந்து இது ரெக்கார்ட் ஒன்னே பண்றான். ஒண்ணு சொல்றேன், அஜித் ஃபேன்ஸ் கூட வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் வந்துட்டானுங்க. அந்த சூர்யா ஃபேன்ஸ் எதுவுமே வரல எனக்கு சொல்லவே. நோபடி உன்னோட வன்மத்தை தீக்கணும்னு பாக்குற பத்தியா? நோபடி நீயே ஒரு சூர்யா ஃபேன் தான்டா. இப்படி எல்லாம் வன்மம் கேட்கலாமா? இன்னைக்கு தளபதியை ரொம்ப அடிச்சிட்டாங்க ரேவந்த், அதான் எனக்கு. யார் அடிச்சது? சூர்யா ஃபேன்ஸ். நோபடி அதெல்லாம் சூர்யா அடிக்கலையா, ஒரு நீ அங்க ஆளு ஃபாலோ பண்றதுனால உனக்கு காட்டுது. எனக்கெல்லாம் ஒரு ஒரு ஆளு பத்துவ படத்துல குட்டி ஒரு குட்டி கொஞ்சம் வந்து தட்டிட்டு போக பாரு, அந்த மாதிரிதான் இருக்கும் அவங்க அடிக்கிறது. யார் காமெடி பண்ணிட்டு இருக்க? இல்ல இல்ல அவனுக்கு நோபடி நீ கங்குவா ரிலீஸ் அப்ப கங்குவா பாட்டு ஸ்டில் வச்சிருந்து தெரியுமா டிபியா? அதனால உனக்கு ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க நிறைய சூர்யா ஃபேன்ஸ். அவனுக்கு குட்டி அதனால குஞ்சு உனக்கு காட்டுது. புரியலையே. அவனுக்கு 4 ஃபேன்ஸ் என்னது அடிக்கிறானு புரியலையே. டேய் இந்த டாபிக் விடுங்கடா. விடுங்க சூர்யா ஃபேன்ஸ் அடிக்காதீங்க, ஃபன்னு மாத்தியாச்சு. இல்ல அவனுங்க ஸ்பேஸ் ஒரு நிமிஷம் இவனே நேத்து ஆக்சுவலா அவனுங்க ஸ்பேஸ் போட்டாங்க, ஸ்பேஸ் டைட்டில் எல்லாம் வச்சுட்டு மாத்திராங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் கூட நான் வச்சிருக்கேன். குள்ளன்ஸ் தான். இல்ல ரேவந்த் நல்லா வளர்த்து விடுறீங்க, அவங்க 4 பேரா இருந்துட்டு வளர்த்து விடுறீங்க. ஆனா வர பண்றாங்க. இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்லீப்பர் செல்ஸா இருப்பான் போலயா? நோபடி என்ன எவ்வளவு வாங்கின? யாருக்கிட்டடா சும்மா இதுல அந்த ஸ்பேஸ்ல அந்த ஸ்பேஸ்ல யார் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த தாய்லி ஒருத்தன் இருப்பானே கனின்ட்டு, அந்த தாய்லி உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனா கிறிஸ் நான் ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? அவன் இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவான், நாளைக்கு வந்து வேற மாதிரி 2026ல வந்து எலெக்ஷன் வரும்போது வேற மாதிரி மாத்துவான்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிளாக் பண்ணிட்டேன். நீங்க தான் உட்காந்து 2026 வரைக்கும் அவனை தூக்கி வச்சுட்டு அலைங்க சரியா? அவனை வந்து நானும் சொல்றேன், பிளாக் பண்ணி விட்டுருங்க தளபதி ஃபேன்ஸ் இல்லன்னு. ஆனா நான் சொன்னா என்ன பர்சனல் இந்த முட்டா புண்டைங்க சுத்தின்னு இருக்காங்க நம்ம சைடுல, முட்டா குதியானுங்க. சுத்தமா நான் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். இருங்க சுத்தமா இவனை கங்காரு கூட அந்த குட்டியை இறக்கி விட்டுருண்டா. ஆனா இவனெல்லாம் தனியா இறக்கி விட மாட்டானோட வயிற்றுல. அதுதான் நம்ம பேசணும் ஒன்மன் பேசணும். இவங்களா சீரழிட்டும் நல்லா சரியா? அதான் காலையின் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துவான். இப்ப வந்து ஒரு நிமிஷம்டா டேய், தண்ணி கேனு சீரியஸா பேசணும். தண்ணி கேனு சூர்யா ஃபேன்ஸை விடியா, தயவு செய்து விடியா. இந்த கனி நாய் இருக்கான் தெரியுமா? இந்த நாய் வந்து எல்லா ஸ்பேஸ்லயும் போயிட்டு நம்ம தளபதி அபியூஸ் பண்றானா கனி? இல்லடா சாரி அயாஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேத்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து அவங்க ஆக்சுவலா வந்து ஃபன்ன்ற ஸ்பேஸ் டைட்டில் வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. தாய்லி உள்ள போனா அம்மா ஸ்பேஸ் டைட்டில் என்ன ஆச்சுன்னு நான் உனக்கு டிஎம் அனுப்புறேன். அத கேட்டோன்னே அவனுக்கு கனி என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த கிங்கு இந்த சரத்து இந்த புண்டைங்க தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லுவானுங்க கேட்டோம்னா, நான் யூஸ் பண்ணும்போது நாங்க ஸ்பேஸ் விட்டு போயிரும், யூஸ் பண்ணி முடிச்சோன்னா நாங்க இல்லடா இப்போ இல்லடா இவனே அவன் டைரக்டா நான் வந்து இல்ல ஒரே நிமிஷம். அன்னைக்கு நம்ம ஃபேன்ஸ்லயே சில பேர் வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு ஜெய் ஆகாஷ வந்து பெரிய புடுங்கி மாதிரி மேலே ஏத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த நாய் யாருன்னா இருங்க அந்த நாய் யாருன்னா தளபதிய ஃபேமிலி அபியூஸ் பண்றவன் சரியா? நாம என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்பேஸ்ல அபியூஸ் பண்ணப்ப கூட போயிரும் ப்ரோ. இதெல்லாம் உருட்டாம விஜய் ஃபேமிலியவோ விஜய அபியூஸ் பண்றோன்ற ஸ்பேஸுக்கே போகாம இருக்கிறது பெட்டர். இப்ப நாம ஏன் டைம் பாஸுக்கு போறோம்? இல்ல அவன் அபியூஸும் பண்றது இல்ல, அவன் தப்பா அவன் என்ன அவன் கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவான்.
அப்படி இருக்கும்போது விஜய் அபியூஸ் பண்றவன ஸ்பேஸ்க்கு நாம ஏன் போகணும்? சரி, ஓகே, அது இருக்கட்டும். இவன் திரும்ப வந்து உதயநிதியை அடிச்சிருக்கான். யாரு? பாலிடிக்ஸ் பேசாதீங்க. 4 சீட் நாராயணனா? பேசுங்க தயவுசெய்து சினிமா ஆமா, இல்ல இல்ல, இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நோபடி 4 சீட் நாராயணனா? சினிமால ஃபெயில் ஆகிட்டு சினிமால ஃபெயில் ஆகிட்டு பொலிட்டிக்ஸ் வந்து ஏன் உதயநிதி படிக்கிறான்? எனக்கு புரியல என்ன சொன்னா. ஆக்சுவலா தமிழ்ல போட்டிருந்தது, நான் அதனால படிக்கல. சினிமால ஃபெயில் ஆகுறவங்க, சினிமால பிரபலம் இல்லாம போறவங்க பொலிட்டிக்ஸுக்கு வந்து பிரபலமாவ ட்ரை பண்றாங்கன்னு யார் சொன்னா? சரி, யார்? அவன் தான் இந்த ஸ்டாலின். இல்ல இல்ல, யார சொன்னா? கமல ஏன் சொல்லுவான்? கமல ஒரே கூடாரத்துல தானே இருக்கான். நான் கண்டிப்பா என் பண்ணிடுவேன். லாஸ்டா ஒரு வார்னிங் கொடுக்குறேன். சினிமா ஏன்டா பாலிடிக்ஸ் பேச கூடாது? நோபடி. என்னோட ஸ்பேஸ்ல எனக்கு வந்து சினிமால வந்து கம்பேர் பண்ணா ஓகே. மத்தபடி பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்காது. தயவு செய்து நீ வந்து பாலிடிக்ஸ் பேசாம இங்க பேசுறீங்கன்னா ஓகே. அது கூட சரி, ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுது? எனக்கு வேணாம், பாலிடிக்ஸ் வேணாம். நீ சரி, அதெல்லாம் ஓகே. நாங்க இந்த டாபிக் எண்ட் பண்றோம். நீ 4 சீட்டு நாராயணான்னு சொல்லு. 4 சீட்டு நாராயணா யாரு அது? மறுபடியும் பாலிடிக்ஸ்க்கே கொண்டு வராயா?